கேக்குது பிரதர். பரணி வந்து கொஞ்ச நேரம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரே நாள்ல ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ. நாளைக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. ஆமா, படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது, ட்ரெய்லர் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. நீங்க இந்த 2 ட்ரெய்லர்ல எந்த ட்ரெய்லர் ரொம்ப எதிர்பார்த்தீங்க? 2 படத்துல எந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தீங்க? ரெண்டுமே ஈக்குவல் தான் ப்ரோ. ட்ரெய்லருமே ஈக்குவல் தான், படமும் ஈக்குவல் தான். ஒன்று தனுஷ் டைரக்ஷன், அதுல ஆக்டர்ஸ் மேல எனக்கு அது பெருசா உடன்படல. நான் தனுஷ் டைரக்ஷன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த பக்கம் படம் மொத்தமா காஸ்ட் டைரக்டர் எல்லாரும் மேலேயும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு டிராகன். சொல்லுங்க பிரதர். பிரகாஷ் ப்ரோ, ஜிபியூ டீசர் இந்த வாரம் வருதா ப்ரோ? ஆமாங்க பிரதர், வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கப்படுது. இன்னும் 2 நாட்கள் எதிர்பார்க்கப்படுறேன். பார்ப்போம். 14 வந்துருவாங்க. 14 ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ. அதாவது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை 2 தேதி சொன்னாங்க. வெயிட் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப கேப் இருக்குது, யாரும் கேட்கல. நீங்க அப்டேட் சொல்லுவீங்க போலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. இல்ல, பரணி ஒரு 2 நிமிஷம் ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறாரு. அது வரைக்கும் நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான். ஸ்மார்ட் சார் ஒரு ஆரம்பிப்பாரு கொஞ்ச நேரத்துக்கு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லிடுங்க. இல்ல ப்ரோ, ஏகே வந்து சொன்னார்ல, நான் அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் தான் ஃப்ரீயா இருப்பேன், அப்பதான் படம் பண்ணுவேன். கார்த்திக் சுப்ராஜா இருந்தா அது கரெக்டா இருக்கும். அவர் 60-70 நாள்ல முடிச்சு கொடுத்துருவாரு. கண்டிப்பா அவர் தான் பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட பேட்டா படத்தையே ரொம்ப குறுகிய காலத்துல எடுத்து முடிச்சாரு. அவ்வளவு பெரிய கேஸ்டிங் வச்சு. இப்போ வந்து ரெட்ரோ கூட ரொம்ப ரொம்ப குறைவான நாள் எடுத்து முடிச்சிட்டாரு. ஆனா எதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. எல்லாமே பேச்சுவார்த்தை ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அவர் விஜய்க்கும் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தாரு ப்ரோ. ஏன்னா ஒரு ஆக்டிவிட்டி அந்த மாதிரி தான் இருக்கு. விஜய் படம் வரும்போதும் அந்த சைடு ரொம்ப ட்வீட் போட்டு உண்மைதான். முன்னாடி விஜய் வந்து அவர் கதை சொல்லி அவருமே சொல்லியிருந்தாரு, கதை சொல்லியிருக்கேங்கிற பேட்டிலே சொல்லியிருந்தாரு. ஹலோ, கேக்குதா? என்ன யாருமே பேசல? அப்டேட்டுக்காக எல்லாரும் வெயிட்டிங். அதுக்கப்புறம் தான் ஸ்பீட் எடுக்கும். அது வரைக்கும் ரொம்ப ஸ்பீடு ரொம்ப கம்மியா இருக்கு. அப்டேட் சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. அது ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கீங்க, 14 லிஸ்ட். அந்த 14 சொல்லுங்க. தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆனா? அதேதான். சரி, ஓகே, அது சொல்றேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எம்ரான் படத்தை அப்டேட்டோட போறேன். எம்ரான் படத்துல வந்து கேரக்டர் போஸ்டர் 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெய் ஸ்டோஸ் அவர் வந்து சாவியரா நடிக்கிறாரு. அதே மாதிரி வந்து சிவதா அவங்க வந்து ஸ்ரீலேகாவான்னு நடிக்கிறாங்க. அந்த 2 கேரக்டர் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசோக் செல்வனோட 23rd ஃபிலிம் அதோட பூஜை செரிமனி நடந்திருக்கு போல. ஸோ அதோட ஸ்டில்மே வந்துச்சு. விக்னேஷ் ராஜா அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி எழுதியிருக்காரு. போர்த்தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவர் தான் ஸ்டோரி எழுதியிருக்காரு. கார்த்திக் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி நயன்தாரா வந்து மம்முட்டியோட அடுத்த ஃபிலிம் மகேஷ் நாராயணன் டைரக்ட் பண்ணுற ஃபிலிமில் வந்து நயன்தாரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு 1 மினிட் வீடியோ வந்து இன்னைக்கு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆல்ரெடி மோகன்லால் கேமியா வேற இருக்குது, ஃபஹத் ஃபாசில் வேற இருக்காரு, குஞ்சாக்கா போபன் வேற இருக்காரு. ஸோ அந்த வீடியோ கிளிப்புமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வருணன் அப்படின்ற தமிழ் ஃபிலிம் அது வந்து மார்ச் 14 தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ரிலீஸ் டேட் போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. கவினோட அடுத்த ஃபிலிம் சதீஷ் கிருஷ்ணன் ஆல்ரெடி ஒரு டென்டேட்டிவ் டைட்டில் வந்து கிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு அஃபிஷியலாக வந்து 5:04 PM வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2K லவ் ஸ்டோரி அந்த டீம் வந்து நேற்று சொன்ன ப்ரோசன் மால் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் காலேஜ் நாளைக்கு காலையில் 11 AM அதேமாரி பிஎஸ்ஜி காலேஜ் 2 PMக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க அந்த டீம்லேருந்து. அதேமாரி நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. தனுஷ் அவர்கள் டைரக்ஷனில் ஜி பிரகாஷ் மியூசிக்கு. அதே மாதிரி டிராகன் ஃபிலிம் பிரதீப் ரங்கநாதன் ஃபிலிம்
அந்த படத்தோட ட்ரெய்லருமே நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி விமல் அண்ட் சூரியன் நடிக்கிற படவார் படம், அது புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது February 14 ரிலீஸ் ஆகுது. February 14, 13, 14 என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி அப்புக்குட்டி நடித்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து விஜய் சேதுபதியும் துல்கர் சல்மானும் அவர்கள் வந்து 2 பேரும் February 11 6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க ட்விட்டர் ஹேண்டில்ஸில். ஸோ அதே மாதிரி February 13 and 14 ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸோட லிஸ்ட்டு சொல்கிறேன். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா படவா, 2K லவ் ஸ்டோரி, காதல் என்பது பொது உடைமை, அதுக்கப்புறம் ஃபயர், ஒத்து ஓட்டு முத்தையா கவுண்டமணி அவர்கள் நடித்த படம். அதே மாதிரி பேபி அண்ட் பேபி, வெட்டு, தினசரி, கண்ணீரா, இந்த 9 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. மலையாளத்தில் வந்து பைங்கிளி, தாவித், ப்ரோமான்ஸ். அதே மாதிரி ஹிந்தியில் வந்து சாவா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல தில்ருபா லைலா, இங்கிலீஷில் வந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ரிலீஸ் ஆகுது. இவ்வளோ ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. இது நான் எடுத்த வச்ச லிஸ்ட்டில் மேபி எனக்கு தெரியாத 1-2 ஃபிலிம்ஸ் எக்ஸ்ட்ரா ரிலீஸ் ஆகலாம். அது ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு? சுகுமார் ஆக்சுவலி ப்ரோ இல்லையா என்னாச்சுன்னா ஒரு பக்கம் கிரிக்கெட் மேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் எல்லாரும் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, டிவியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஸ்பேஸையும் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சைலண்டா இருக்காங்க. இல்லை, நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ப்ரோ ஐபிஎல் தலைமை ரோஹித் சர்மா செஞ்சுரியை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அடிச்சிட்டான் 6. ஆமா 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 ஆமா, நானும் இப்பதான் பார்த்தேன் ரோஹித் சர்மாவோட 6. ஆக்சுவலா மியூட்ல போட்டுட்டு ஸ்பேஸ் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ வேற ஒன்றும் இல்லை. விடாமுயற்சி ஸ்பாய்லர் பேசிட்டீங்களா? இல்லை ப்ரோ, ஸ்பாய்லர் பேசல. இன்னைக்கு பேசலாம்னா பேசலாம். பிரகாஷ்ண்ணா ப்ரோ இருக்காரா? அவருமே கிரிக்கெட் கேக்குதா பார்த்துக்கிட்டு ப்ரோ? இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். தெளிவா இல்லை இல்லை கேக்குதா? இல்லை, கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. இல்ல அவரு கண்ணின்னு ஒருத்தர் ட்விட்டர் ஃபுல்லா பைத்தியம் மாதிரி பதில் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ எதுக்கு எப்பயாவது பதில் சொல்றதான்னு கேள்வி. பிரகாஷ் எதுக்கு? யாருன்னு பிரகாஷ் தான், நம்ம சொல்லியாச்சு. நம்ம பிரகாஷ் தான், அந்த பிரகாஷ். மார்வேஷத்துல போயிருக்காரு ப்ரோ. இல்ல கேட்டிருக்காங்க டீம்ல இருந்து, சார் உங்க பேரை யூஸ் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் நேம் மட்டும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இல்லைன்னா பிரகாஷ் மகாதேவனா வந்திருக்கும். தல பிரபா சொல்லுங்க ப்ரோ. அது உண்மையிலே பிரகாஷ் பொய் சொல்லியிருப்பாங்க கூட ஒரு டவுட்டா இருக்கு ப்ரோ. இல்ல எனக்கு அப்படி தெரியல ஆக்சுவலி. அப்படின்னா அது எந்தாவது ஒரு பாயிண்ட்ல அன்வீல் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலா, இது போய் தான் அப்படின்ற மாதிரி. பட் அதுவும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அந்த கேரக்டர் காட்டியிருக்கேன், அதுவும் காட்டல. அதனால தான் கேட்கிறேன். இல்ல அந்த கேரக்டர் காட்டுறது மேட்டர் கிடையாது. ஃபோன் பேசுறதாவது காட்டியிருக்கணும்ல, அதுக்கு சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பேசுற மாதிரியாவது காட்டியிருக்கலாம்ல. இது மாவீரன் தான் சொல்லுவார் கரெக்டா. அது ஜஸ்ட் இல்ல இதுக்கு ஒரு பதில் இருக்கு. நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். இப்ப பின்னாடி எனக்கு நாய்ஸா இருக்கலாம், இப்ப சொல்ல முடியாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். ஓகே ஓகே. ப்ரோ 2 ஏன் நாளாவே தான் இப்பதான் சொல்லிட்டு நானும் இருக்கீங்க. கேட்டிருந்தேன் ப்ரோ. ரிலீஸ் அன்னைக்கே அந்த டவுட்டை தான் நான் கேட்டேன். ஏன் ரிவீல் பண்ணிருக்கலாமே, அப்படி இவ்வளவு தூரம் காட்டினதே நல்ல விஷயம், ஆனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா காட்டிருக்கலாமே அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் நானும். இவ்வளவு பெரிய ஸ்டார் படத்துல அந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ணது, இந்த மாதிரி டிசைன் பண்ணது, ஏகே ஓகே சொன்னது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஒண்ணு மட்டும் தான் குறையா இருந்துச்சு. சரி, இந்த வாரம் இந்த February 13 14 ஏதாவது படம் போறதுக்கு பிளான் இருக்கா? நிறைய படங்கள் கேப்டன் ரிலீஸ் ஆகுது. அமெரிக்கா போவேன். கேப்டன் அமெரிக்கா வேற என்ன, ஹிந்தியில சாவான்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் வருது, அது 2க்கும் போலான்னு இருக்கேன். இந்த பேடாஸ் ஓகே. ரவிக்குமார் தான் பிளான் பண்ணி வேஸ்டா போச்சு. தியேட்டர் விட்டே தூக்கிட்டாங்க ஒரே நாள். நான் மலையாளம் ஃபிலிம்ஸ் 3மே பேக் டு பேக் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அன்னைக்கு அதுதான் பிளான். பார்ப்போம். எல்லாம் நல்லபடியாக போச்சுன்னா அந்த 3 படம் பார்ப்பேன். இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 படம் பார்ப்பேன். சரி ஓகே, ஒரே நிமிஷம் வந்துடுறேன்.
விஷால் ப்ரோ ஏதோ வெக்கேஷன் போயிருப்பார் போல, குரூப்பா இன்ஸ்டால வைப் பண்ணிட்டு இருக்காரு. சரி, மாகன் ப்ரோ உங்க கருத்தை சொல்லுங்க. விடாமுயற்சி ஸ்பாய்லரு நீங்களே ஆரம்பிச்சுங்க. அதுதான் நான் எனக்கு இருக்கிறது அந்த ஒரு டவுட் தான், நீங்க தான் சொல்லணும். சரி, ஸ்வீட்டம்னா என்னது bro? கொஞ்சம் ஒரு வார்த்தை தான், புஜ்ஜு குட்டின்னு தமிழ்ல சொல்றாங்கல்ல. இல்ல, யாராவது அந்த புஜ்ஜி மாதிரி பார்த்திருக்கீங்களா? புஜ்ஜின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல புஜ்ஜின்றாங்க, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இல்ல ப்ரோ, இப்ப அர்ஜுனும் இவங்களும் வந்து வாழ்நாள் முழுவதும் வர முடியாதுன்னு சொன்னாங்களே இதை விட்டு, அப்புறம் எப்படி வெளியே வந்தாங்க அந்த ஆஸ்பத்திரியை விட்டு? கோர்ட்ல அடிச்சு தான் இது போட்டுதான் பண்ணாங்க. தப்பிச்சிருப்பாங்க. அதான் ரெஜினா சொல்லுவாங்கல்ல, எனக்கு இன்னும் அந்த ஒரு மேட்டரும் இடிச்சிச்சு ப்ரோ. பைத்தியம்னு கடிட்டு அப்புறம் பணத்துக்காக இதெல்லாம் பண்றது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. ரைட்டிங் எனக்கு வீக்கா பட்டுச்சு அந்த ஏரியாலாம். பைத்தியம் இல்ல இல்லாட்டி ஒரு bro, சைக்கோ, அந்த மாதிரி சைக்கோங்க. சைக்கோ மாதிரி பண்ணா அது ஓகே. பணத்துக்காண்டி இது பண்ணாங்கன்றது அது ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க எப்படி வெளியே வந்தாங்க? போலீஸ் ஏன் இதை இத்தனை நாளா இது பண்ணாம விட்டாங்க? தேடலையா? போலீஸ்ல தான் அன்னைக்கு இதை காமிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி தப்பிச்சு வந்தாங்கன்னா அப்ப போலீஸ்ல எப்படி அந்த கார்டெல்லாம் காட்டுவான்? அது ஒண்ணு ப்ரோ, இருக்குல்ல. அவங்க இருந்தது வந்து திப்லீஸ்னு ஏதோ ஒரு ஏரியா ப்ரோ. அதுக்கப்புறமா தான் அசர்பைஜான் வந்துடுறாங்க போல. இந்த மாதிரி தானே போங்க. இங்கிலீஷ்லயுமே அந்த ஒரு சீன் சூப்பரா இருக்கும், தமிழ்லயும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த இவரு வண்டியை சேஸ் பண்ணிட்டு போய் எதுக்காக வண்டியை நிப்பாட்டாம போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேப்பார்ல அர்ஜுன் கிட்ட, அப்ப போலீஸ்காரன் வருவார்ல, அந்த சீன் அதான் பயங்கரமா இருந்துச்சு தமிழ்ல. அதே மாதிரி ஏகே வந்து அது எல்லாத்தையுமே சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது வந்து அதுவுமே உறுத்தலா இருந்துச்சு. உங்களுக்கு உறுத்தலா இருந்துச்சா? ரைட்டிங்ல ஒரு கோட்டை விட்டாங்க. அவர் டக்கு எங்க டக்குன்னு. சீக்கிரமா கண்டுபிடிச்சாரு, தேர் நேரத்தவே தேடிட்டு இருந்தாரு. இல்ல ப்ரோ, அந்த கிழவனை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் ஈஸியா எல்லாமே 2 பாதை வரும், கரெக்டா அந்த பாதைக்கு போவாப்ல. ஓ அதெல்லாம் சொன்னீங்களா? எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுத்தல்ல விட்டாங்களோன்னு ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் சிறப்பாம இருந்தாங்கன்னா ஒண்ணுமே நல்லா இருந்திருக்கும். அதுதான் ஈஸியா நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. அதுலதான் ட்விஸ்ட் வச்சிருக்கலாம். இது நேத்தான் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த படம் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் வாங்குறது காரணம், ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப நல்ல படம் தான். மிக்சட் ரிவ்யூஸ் வாங்குறது காரணம் என்னன்னா, அவர் நடிக்கிறதே 2 வருஷத்துக்கு ஒரு படம் தான். அது இப்படி கொடுத்தா, எக்ஸ்பெரிமெண்ட்னு கொடுத்தா அது கண்டிப்பா எல்லாருக்கும் அடுத்ததாயிரும். அவரு மத்த ஆக்டர்ஸ் மாதிரி வருஷத்துக்கு ஒரு படம், வருஷத்துக்கு 2 படம் அப்படி கொடுத்தா இப்படி இதெல்லாம் அழகா பாஸ் ஆயிருக்கும். இந்த படம் தான் 2 வருஷத்துக்கு ஒரு படம்ன்றப்ப அதுவும் இப்படி வரப்பதான் நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. இல்ல, இது ஆக்சுவலா ஷார்ட் பீரியட்ல எடுக்கணும் தானே நினைச்சு போயிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடா அப்படி ஆயிடுச்சு. அவங்க எல்லாருக்குமே அதான் சொல்றாங்க. பிரகாஷ் ப்ரோ, லாஸ்ட் மே ஏப்ரல்லே ரிலீஸ் பண்றது தானே ட்ரை பண்ணாங்க. கரெக்ட். இது ஷார்ட் டைம் பீரியட்ல பிளான் bro, பண்ண படம் தான். தூரமா கேக்குது. அங்க உள்ள கிளைமேட்ஸ் எல்லாருமே அன்பார்ச்சுனேட்டா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருந்ததுனால ஆக்சுவலி அங்க ஸ்னோவே வராதான். இந்த டைம் வந்து ஸ்னோ வந்ததுனால அது ஆல்ரெடி எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல. ஷார்ட் டைம்ல முடிக்கிற பிளானு, ஆனா இவ்வளவு லென்த் போகணும் அவங்களுக்கே தெரியாது. சரி, இந்த வருஷத்துல ஒரு கிளாஸ் மூவி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுக்காக ஒரு மூவின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். எனக்கு இந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித்தை வந்து பெர்ஃபார்மரா பார்க்கறதுக்கு இப்போ நேர்கொண்ட பார்வையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எப்படின்னா எனக்கு வந்து ரீமேக் படம் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் பண்றவங்க தான் பெஸ்டா பண்ணுவாங்கன்னு அது எனக்கு இப்போ வரையா நான் நம்புறேன். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா திருச்சியம் வந்து மோகன்லால் பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமல் வந்து அடுத்து அவரோட வெரைட்டில வந்து பண்ணியிருந்தாரு, அதுவும் நல்லா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா மோகன்லால், அது எனக்கு இப்போ வரையா மோகன்லால்குள்ள தான் பிடிக்கும். அதே மாதிரி பிங்க் பார்க்கும்போது அங்க ஹிந்தியில உள்ள அவர் அமிதாப் பச்சன் பண்ணது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அங்க உள்ள சிச்சுவேஷனுக்கு. இங்க வந்து இவர் எப்படி தமிழ்ல பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். அதே மாதிரி பிரேக் டவுனும் பார்க்கும்போது ஸ்லோ பேஸா ஸ்டார்ட் ஆகி ஃபைனல்ல கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி இது பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை எப்படி தமிழ்ல கன்வெர்ட் பண்ணா இவர் எப்படி செட் ஆவாரு அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ரீமேக் கான்செப்டே எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. அப்படியே இது பண்ணா கூட அதுல ஃபர்ஸ்ட் யார் பண்ணிருப்பாங்களோ அவங்கள தான். இப்போ நண்பன்லாம் பாத்தீங்கன்னா, நண்பன் இங்க விஜய் சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஆனா அமீர் கானோட இது வெரைட்டி வேற. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு இன்புட் கொடுத்து எல்லாமே செட் பண்ணிட்டாங்கல்ல, இவங்க அதைத்தானே அப்படியே மேக் பண்ணி அவங்களுக்கு ஈஸியா ஒரு ஐடியா கிடைச்சிருது. இவங்க நியூ ஸ்கிரிப்ட் போறதுக்கும் ஒருத்தர் ஆல்ரெடி மேக் பண்ணதை அப்படியே இங்க கன்வெர்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல.
ஓகே. நான் வந்துட்டேன். சாரி நடுவுல போயிட்டேன். பரணி ப்ரோ, நான் அன்னைக்கு ஆ. இவரு ஜோஜு ஜார்ஜ் நடிச்ச பனி. பனி மூவி அந்த படம் பார்த்தீங்களா? ஆமா இன்டர்வல் வரையா பார்த்திருக்கேன். இனிமே தான் பார்க்கணும் பேலன்ஸ். பாருங்க, பாருங்க. எனக்கு ஆக்சுவலி அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ சூர்யாவோட ரெட்ரோல அவர் ஆக்ட் பண்றாரு. எப்படி அவரோட போர்ஷன் இருக்குன்னு ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்றேன். ஏன்னா கார்த்திக் சூப்பராஜ் அவரை நல்லா யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு படத்துலயும் அவரை வந்து பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெகமே தந்திரம். ஜெகமே தந்திரம்லயும் அவரோட ரோல் ரொம்ப சூப்பரா இருக்கும் எக்ஸ்ட்ரானரியா. அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சிருப்பாரு நம்ம bro. என்ன ப்ரோ? இல்ல இல்ல சப்பனும் அவரை போட்டு தள்ளுறாங்களே ஜெகமே ஆமா ஆமா. அது தந்திரத்துல. வந்து அன்பார்ச்சுனேட்டா சடனா ஒரு லீட் கேரக்டர் காமிச்சிட்டு திடீர்னு போடும்போது அது கொஞ்சம் என்னங்க இப்படி படம் ஃபுல்லா கிளைமேக்ஸ் வரையா டிராவல் பண்ணிக்கலாமான்னு தோணும். ஆனா அது கதைக்கு அது அந்த இடத்துல சேஞ்ச் ஓவர் ஆகணும்ல. அதனால இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டோன் பெஞ்ச் தான் வைபவும் இவரையும் வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. நீங்க நல்லா உத்து நோக்குனீங்கன்னா கொஞ்சம் டீப்பா பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ்க்கு வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பீரியட்ல இருந்தே இப்போ வரையா அவருக்கு அந்த இலங்கை மேல அங்க உள்ள தமிழர்கள் பாதிக்கப்பட்டது, அதெல்லாம் படமாக்கணும்னு ரொம்ப ஒரு ஆவல்ல இருப்பாரு. அவரோட சில படங்கள்ல அதோட பிரதிபலிப்பு தெரியும். ஆமா ஆமா. நெட்ஃபிளிக்ஸ் கூட ஏதோ இது பண்ணாங்கல்ல, அதுல கூட ஒரு அவர் அந்த ஸ்டோரி தான் இருக்கு. பீஸ்னு ஒரு பாபி சிங் யாரோ பேசுறாங்க, சரியா கேட்கல. ஆமா ஆமா. இப்ப கேக்குதா? கேட்கல. பவரன் ப்ரோ பேசுங்க. இப்ப கேக்குதா ப்ரோ? இப்ப கிளியரா கேக்குது. பேசுங்க பேசுங்க. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல ஜெகமே தந்திரம்லயே அவர் கேரக்டர் சூப்பரா இருக்கும், அது நல்லா இருக்கும் உண்மையிலே. பீட்டர்னு போட்டு அவரோட பேக் டிராப்பை கட்டுறது, ஃபாண்ட் எல்லாம் பயங்கர பெருசு பெருசா போடுவாங்களா. அப்புறம் இவரோட கேரக்டர் பேர் தாஸ்ன்னு வரும். அப்புறம் அவரோட கேங்கு. அப்புறம் மூணாவதா சுருளின்னு இந்தியாக்குள்ள கேமரா தூக்கிட்டு வருவாங்க. நல்லா இருக்கும் அதெல்லாம். நான் ரீசெண்டா ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இரவி வந்து ரீவாட்ச் பண்ணேன். உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மூவிய ரீவாட்ச் பண்றதுக்கும் இன்னும் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கார்த்திக் சுப்புராஜ் படம் மூவிஸ்ல நான் அந்த பிரபுதேவா வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் நான் இன்னும் பார்க்கவே இல்ல. அந்த பிளைண்டா நடிச்சு ஒரு ஃபேக்டரிலலாம் போற மாரி அந்த படம் நேம் எனக்கு ஞாபகம் இல்ல. அது நல்லா இருக்குமா? மெர்க்குரி. நல்லா தான் ப்ரோ ஆ இருக்கும் மெர்க்குரி. ஓகே ஓகே. நான் வாட்சபிளா இதுவரைக்கும் இருக்கும். அதாவது பார்த்தது மத்த படத்தோட ஆஹாவோன்னு சொல்ல மாட்டேன் இது, ஆனா நல்லா இருக்கும். வாட்சபிளா ஓகே இருக்கும் ஓகே. ஆனா பார்க்கலாம். இன்ட்ரோல் பிளாக் மட்டும் ஒரு மொரட்டு இன்ட்ரோல் பிளாக் மட்டும் ஒரு மொரட்டு இன்ட்ரோல் பிளாக் அது. ஓ! ஓகே ப்ரோ. ஓகே. நீங்க எல்லாத்துக்கும் ஹாலிவுட்ல வந்த மத்த இந்த படம் பாத்திருக்கீங்களா, டோன்ட் பிரீத்? ஆமா ஆமா. அது விக்ரம் நடிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளவு ஈகரா இருந்துச்சு. ஆமா டோன்ட் பிரீத் சூப்பரா இருக்கும். அந்த ஆர்மி அந்த அதுவும் இதுவும் ஒருத்தர் கிட்டத்தட்ட செத்துட்டு ஒரே கான்செப்ட் தான், ஒரு சில விஷயங்களை மாத்திருப்பாங்க. அண்ட் கடாரம் கொண்டான் தான் ஆரம்பத்துல அந்த மாதிரி போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு நம்மளா முடிவு பண்ணிட்டோம் இது வந்து டோன்ட் ஓ பிரீத்னு. ரைட் ரைட். அது நல்ல மூவி. ஓ அது மாதிரி இருக்கும்னா சரி, எனக்கு மட்டும் மாவீரனோட வாய்ஸ் வந்து வித்தியாசமா தெரியுதா இல்ல எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கா? கொஞ்சம் ஒரு சேஞ்ச் 2 3 நாளே அவர் வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா ஹெட்ஃபோன் இருக்கே. வந்து புதுசு வாங்கின ப்ரோ, அது அந்த ஹெட்ஃபோன்ல பேசினா கேட்க மாட்டேது, அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா பேசிட்டு இருக்கேன் ஆஃப் பண்ணிட்டு. ஓ அதான் இப்ப 2க்கும் அப்புறம் வாய்ஸ் வித்தியாசம் இருக்கு போல இருக்கு. இது டோட்டலாவே வேற ஆள் பேசுற மாதிரியே இருக்கு ஒரு 2 3 நாளாவே. அதான் ஒரு நியூ ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேன்னு சொன்னாரு. அதான் சரி ரைட்டு. முன்னாடி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாருல, அது பிரகாஷ் ஏன் ஒரு ஃபோன் பேசுற மாதிரியே வச்சிருக்கலாமேன்னு. பட் படத்துல இந்த பர்த்டே விஷஸ் பண்றாங்க நைட்டு 12 மணிக்கு, அதுல அந்த பிரகாஷ்ங்கிறது மெசேஜ் ஒன்று வரும். அது மாதிரி மட்டும் காமிச்சிருப்பாங்க, ஆளை காமிக்காம அது மாதிரி மட்டும் வச்சிருப்பாங்க. அப்போ அது கன்ஃபார்ம்ன்றீங்க? இல்ல அது நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணல நானு. நம்ம நண்பர் செகண்ட் டைம் போகும்போது சொன்னாரு, இன்னைக்கு செகண்ட் டைம் பார்க்கறதா இருந்துச்சு, 2:40க்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். பட் அதுக்குள்ளாட்டியும் வந்து ஒரு ரொம்ப பர்சனல் ஒர்க் வந்துருச்சு, கரெக்டாக 2:20க்கு வந்துருச்சு. அதனால் அந்த 20 நிமிஷத்தில் கிளம்பி போக முடியாதுங்கிறனால செகண்ட் டைம் இன்னைக்கு பார்க்க முடியல. செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அன்னைக்கு தான் திரும்ப போகணும். இந்த ஃபேமிலியோட பார்க்கறதுங்கிறது எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அது இந்த முறை முடியல. செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அன்னைக்கு லீவு நாள் தானே, அன்னைக்கு வேணா ஃபேமிலியோட மத்தியானம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது டைம் நோட் பண்ணி சொல்கிறேன், அது உண்மையாலே மெசேஜ் பிரகாஷ்ங்கிற பேரில் வருதானே. ஏன்னா நம்ம நண்பர் சொன்னார் அது வருது போய் பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்கள் இப்போ 2வது தடவை நீங்கள் நோட் பண்ணுங்க அப்படின்னாரு. நீங்கள் நோட் பண்ணலாம் நினச்சேன். அதே ப்ரோ மாதிரி பிரகாஷ் பிரகாஷ் ப்ரோ, எனக்கு டவுட்டு. இப்போ இது மிஸ்கேரேஜ் ஆச்சு பாத்தீங்களா, அது வந்து ஆக்சிடென்ட் தானே, வலிக்கு விழுந்து தானே மிஸ்கேரேஜ் ஆயிருக்கும்.
ஆமா. அவங்க ஏன் 2 பேரும் பேசாம இருந்துட்டாங்க? இன்கேஸ் அஜித் மேல ஒரு தப்பு இருந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஓகே. பேசாம இல்லைங்க. ம். அதுக்கப்புறம் நீங்க வந்து இது வந்து அதை வந்து டீட்டெயிலா வாழ்க்கை சொல்லலாம் அதுக்கப்புறம் அவ்வளவுதான். பிடிப்பு இல்லாம எப்படின்னா போச்சு. இல்ல வாழ்க்கை அதுக்கப்புறம் அதான் உண்மை. ஏன்னா இப்ப நீங்க நான் பர்சனலா நிறைய கப்புள்ஸ் பார்த்திருக்கேன். அதாவது இந்த பர்சனலா பார்த்து கப்புள்ஸ் பார்த்துட்டு நம்ம பர்சனல் நம்ம லைஃபே எடுத்துக்கணும். முதல்ல வந்து இந்த மிஸ்கேரேஜ் ஆகிறதுங்கிறது பார்த்தீங்களா, அது வந்து பெண்ணுக்கும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு மனப்பிரச்சனை வரும். நமக்குமே ஆணுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒன்று வரும். அந்த குழப்பம் வந்து எல்லாரும் வீட்டில் அது நான் இயல்பா நமக்கு வரலனாலும் வீட்டில் உள்ளவங்க அதை வர வச்சிருவாங்க. ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஒண்ணுமே ஆகல. அது திரும்ப என்ன கல்யாணம் ஆகி புதுசு தான் கொஞ்ச காலத்திலேயே அப்படி வந்துச்சுனாலே அது மாதிரி ஆகும். அது சில பேர்ல வந்து 2-3 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லி ஐடியாவில் இருப்பாங்க. ஆனா அந்த 2-3 வருஷம் கழிச்சு பண்றது வந்து திடீர்னு இது மாதிரி மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மன உளைச்சல் உண்டு பண்ணும். அந்த உளைச்சல் சில பேத்துக்கு சில நாட்கள் சரியாகும், சில பேருக்கு சில வாரங்கள் சரியாகும், சில பேருக்கு சில மாதங்கள் சரியாகும். அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் மிகப்பெரிய கேப்பா மாறிடும் சில பேர்த்துக்கு மட்டும். அது ரொம்ப 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 அன்பா அதாவது மிகைப்படுத்தப்பட்ட அன்பு இருக்குல்ல, நிறைய பேர்த்திட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அன்பு ரொம்ப பாசமா இருக்கவங்கள்ட்ட அந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாயிரும். நார்மலா சண்டை போட்டு டெய்லி சண்டை போட்டு நார்மலா திரும்ப திரும்ப சேர்ந்துக்கிறவங்கள்ட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஓவர் பாசமா இருக்கவங்கள்ட்ட இது மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறது மனதத்துவ ரீதியா சொல்லுவாங்க. அதைத்தான் இந்த இதுல வந்து இந்த படத்துல இவங்க ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, லவபிள் கப்பிள்ஸா இருக்கிறவங்க ஒரு சின்ன ஒரு பர்சனல் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் அது அது அதுக்கப்புறம் திரும்ப வந்து மற்றவங்களுக்கா இருந்தால் திரும்ப வந்து அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது ஒன்றும் கேர் பண்ண போறது கிடையாது. ஒரு 6 மாதம் சரி. ஆனால் இவங்க படத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்ப அந்த கயல் கேரக்டருக்கு திரும்ப ரீஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னும் மனம் உடஞ்சி போயிடுவாங்க அந்த 2 கேரக்டரும். ஓகே. பட் அங்க இருந்தது அவங்களுக்கு அந்த அந்த கேப் அந்த அதாவது இந்த பாசம் காட்டக்கூடிய கேப்புங்கிறது கொஞ்சம் ஒரு ரீசன் இல்லைல்ல. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைங்கிறது நீங்க உங்களுக்குள்ள இருக்க சண்டையை சேர்த்து வைக்கும், சண்டையை உருவாக்கும், ரெண்டுமே பண்ணும் குழந்தைங்கிறது. அது உண்டு. அதாவது குழந்தைய கவனிக்கலன்னா ஒரு சண்டை வரும். இருங்க வரேன், இல்லாட்டி இந்த குழந்தை தான் டிஸ்டர்ப் பண்றேன், இருங்க வரேன், நான் பார்த்துட்டு வரேன். ஓகே. ஏன்னா அது எனக்கு வந்து ஆக்சுவலா இது கன்வின்சிங்கா இல்ல. ஏன்னா லஸ்ட்டுக்காக இல்லைன்ற அஜித் மேல மாதிரி இருக்கும். தப்பா இருந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆயிருந்து பேசாம இருந்தா இந்த கொஞ்சம் அஃபைர் லாஜிக்கா வந்து இருந்திருக்கும். லஸ்ட்டுக்காக இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. அதான் மூவில ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, த்ரிஷா, நீ இப்போ இந்த அளவு தான் என்ன கேர் பண்ற அந்த மாதிரி. ஸோ அதனால அவரோட கேர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தானே கொண்டு போயிருப்பாங்க. வந்துட்டேன் திரும்ப. ஆமா ஆமா, அதுவும் உண்மைதான். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப அந்த அதுக்கப்புறம் திரும்ப அந்த ரீஃபார்ம் சான்ஸ் இல்லைன்னு சொல்ல வரப்ப 2 பேரும் கேப் ஆகுதுல்ல. அதுல வந்து அது ஆணுக்குமே உளைச்சல் தான், பெண்ணுக்கும் உளைச்சல் தான். ஆண் கொஞ்சம் அந்தளால கொஞ்சம் கேரிங் கொஞ்சம் இயல்பாகவே குறைஞ்சிருக்கு. அது வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும்ல, ஒரு மனுஷனுக்கு தனியா ஒரு வருத்தம் இருக்கும்ல, அந்த வருத்தக்கிட்ட இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுல இவங்க மேல உள்ள அன்பு கொஞ்சம் கேரிங் போயிடுச்சு. அன்புங்கிறத தாண்டி இவர் எப்பவுமே லவ் பண்றாரு, பட் அந்த கேரிங் இருக்குல்ல அது போயிடுச்சுங்கிறத அவங்க ஒன் மேல சொல்லுவாங்க. நான் வந்து உனக்கு அப்படி ஒரு மெசேஜ் வார்த்தையை யூஸ் பண்ண கிடையாது, அந்த வார்த்தையை கூட நீ கவனிக்காம ரிப்ளை வேற பண்ற, அப்ப அந்த அளவுக்கு தான் நீ என் மேல வச்சிருக்க கேரிங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க அந்த அந்த இது அந்த அதாவது ரிலேஷன்ஷிப்ல கேப் விழுகிறங்கிறது இதுதான் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகே ஓகே. அதுதான் இந்த டேரக்டரும் சொல்றாரு. என்னன்னா வந்து நீங்க லவ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அது அளவுக்கு கேர் பண்றதும் முக்கியம். உங்களுடைய இணைய அந்த அளவுக்கு நீங்க கேர் பண்றதும் முக்கியம். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமா தான் கேர் பண்ணுங்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. அதில் ஆக்சுவலாக ரெஜினாவுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு கண்ணும் இருக்கலாம். அந்த சீன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் அந்த சீன் வருமா? கிடையாது கிடையாது, ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல ரெஜினா கேரக்டர் கிடையாது. ஆமாங்க. அது ஒரு போக இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இது வந்து நான் பார்க்கும்போது தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நண்பரும் சொன்னார் இந்த வார்த்தையை. அதுக்கப்புறம் ட்விட்டர்லயே ஒருத்தர் போட்டிருந்தார். எப்படின்னா வந்து ஒரு குட் கப்பிள், ஒரு எவில் கப்பிள். அதாவது சொல்ல போனா ரக்ஷிக் அவங்க, அதாவது சொல்ற அர்ஜுன் ரெஜினா, ஓகேவா, அர்ஜுன் ரெஜினா, அஜித் த்ரிஷா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெஜினாங்கிறது ஒரு பேட் கப்பிள், இவங்க அஜித் த்ரிஷாங்கிறது ஒரு குட் கப்பிள். ஆனா இந்த குட் கப்பிளா இருந்தாலும் இவங்களுக்கு இந்த அதாவது நல்ல தம்பதியரா இருந்தா கூட இவங்களுக்குள்ள அந்த அந்த வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள் அப்புறம் பிரிகிற நிலைமைக்கு வரைக்கும் போகுது. ஆனா அவங்க வந்து எவில் கப்பிள்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை பயங்கரமா இருக்கு. அவங்களோட அன்புங்கிறது அதீதி அன்புగా இருக்கு. அவங்க ஒருத்தவங்க மேல எந்த விதத்தையும் சந்தேகப்படலை, எதுவுமே வந்து இது பண்ணல. ஆனா அவங்க குட் கப்பிள் இல்லை, கிடையாது. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி தான். ஆனா கடைசியா என்ன செய்யுதுன்னா
எப்படி நம்ம தர்மத்தின் வாழ்வு சோதுக்கவும் தர்மமே ஜெயிக்கும்னு சொல்ற மாதிரி நல்ல கப்பிள்ஸ் தான் கடைசியா வந்து திரும்ப வந்து கரெக்டாக ஒன்று சேர்றாங்கிற மாதிரி இருக்கும். அது சில ஒரு அதை மகிழ் வந்து ரைட்டிங்ல அப்படி எழுதிருக்காரு. ஏன்னா அதில் கப்பலுங்கிற கேரக்டரே வராது, அதில் வந்து ஒய்ஃபுங்க தனியாக வரும், இது மாதிரி வராது. எப்படின்னா வந்து ஒரு நல்ல கப்பல் ஒரு கெட்ட கப்பல் அப்படிங்கிற மாதிரிலாம் வராது. பட் நல்ல கப்பல் எவ்வளோதான் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் அந்த வீணா போன கப்பல், அந்த கெட்ட கப்பல்னு சொல்லப்படுற அந்த எவில் கப்பல், அவங்க வந்து எவ்வளோதான் பாண்ட் அவங்களுக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கடைசியாக வந்து அந்த இது சொல்லுவோம்ல தார்மீகம் தான் ஜெயிக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஜெயிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க படத்தில் ரைட்டிங் இருக்கும். இன்னொன்று விஷயம், நான் இது வரைக்கும் பார்த்த படங்கள்லாம் சொல்கிறேனே, வில்லன் கேரக்டர்ஸ் இருக்கும், அது தப்பு முரட்டுத்தனமான கெட்ட கேரக்டர்ஸ்னு வச்சுருந்தோம்னா ஹீரோ எவ்வளோ அப்பாவியாக இருந்தாலும் கடைசியாக ஹீரோ கையில் அந்த வில்லன் கேரக்டர் சாகிற மாதிரி தான் எழுதுவாங்க. அது எவ்வளோ சாதாரண மனிதன், எப்படி ஒரு அப்பாவி எப்படி வேணா வச்சுக்கணும். என்ன பழைய படங்கள்லேருந்து பெரும்பாலான படங்கள்ல இல்லை ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அந்த ஹீரோ கொள்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஹீரோ வந்து அந்த கெட்ட கேரக்டர் கொள்ளணும், அப்போ தான் வந்து ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான கேரக்டரு, ஆனால் 3 முக்கியமான கேரக்டர் ஹீரோ கையில் சாகாது. அதாவது ஹீரோ சாவடிக்க விரும்ப மாட்டாருங்க. ஒரு ஆரவ கேரக்டர் சாகிறப்ப கூட ஐயோ அப்படிங்கிற அந்த ஒரு சாக்காய் நிற்பாரு. ரெஜினா கேரக்டர் வந்தப்போ சாக்காய் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு கேரக்டர் சாகிறப்ப, அதாவது மெயின் கேரக்டர் சாகிறப்ப இவர் வந்து சாக விட மாட்டாரு. பட் அந்த கேரக்டரா தான் அது நான் விட மாட்டேன்னு சொல்லும்போது கூட அந்த கேரக்டர் தான் விழுவும். 3 கேரக்டர், அதாவது ஹீரோ கையில் மெயின் வில்லன்கள் சாகாம இருக்க ஒரு படம். ஏன்னா இது ஈஸியாக வச்சிடலாம். இப்போ கடைசியாக ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க, என்னன்னா வந்து இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், ஆனாலும் நீங்கள் வந்து வந்துட்டு போகிற மாதிரி, ஆனால் நீங்கள் ஃப்ரீ டு லீவ் அப்படின்னு வச்சிருப்பாங்க, டைலாக் வச்சிருப்பாங்க. இயல்பாகவே மற்ற படத்துல இந்த டைலாக் வைப்பாங்க, கொன்னால டைலாக் வைப்பாங்க. ஆனால் கொன்னுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம சினிமாவில் நம்ம நிஜத்தில் வேணா பேசலாம். அதாவது நான் சீரியஸாக லாஜிக்காக சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் அவனுக்கு இந்த கொன்ன குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, வாழ்நாள் முழுவதும் ஒரு உயிர் எடுத்தா ஒரு நல்லவங்கிற பட்சத்தில், மற்றவனுக்கு இருக்குமே தெரியாது, பட் நல்லவங்கிற பட்சத்தில் அந்த தான் கையில் கொன்னா அந்த மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், அவன் எப்படி மீதி நாளாக வாழ்வான் அப்படின்ட்டு. அது போக வந்து நம்ம ஊர்லேயே ஒருத்தனை வந்து தற்காப்புக்காக கொலை பண்ணுறது வேற, பட் இது வந்து கிட்டத்தட்ட தேடி போய் கொலை பண்ணுறதுங்கிறது அப்படின்னா ரிவெஞ்ச் ஸ்டோரி ஆயிரும். ஒரு மனைவி ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கிறேன், அதனால வந்து கொலை நடந்துச்சு, அது ரிவெஞ்ச் ஸ்டோரி ஆகும். அதாவது தன்னை தாக்க வந்து அதை கொலை பண்றதுங்கிறது வந்து தற்காப்பும் கூட வாதாடலாம் சட்டத்தில், அதுவுமே குற்றம் தான். இப்பெல்லாம் வந்து யாரும் அதை வாதாட கூட ஏற்றுக்கிறது இல்லை, அது ஆன் பண்றப்ப ஏற்றுக்கிறதே கிடையாது. ரிவெஞ்சில் கணக்கில் போகும். இப்போ ரிவெஞ்ச் போய் இவர் கொலை பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு ஃபாரின்ல வேற இருக்கிறாரு, ஃபாரின்ல அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இப்போ இவர் வந்து கொலை பண்ணாருன்னா இது வந்து எப்படி எவ்வளோ பெரிய சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் இது காமன் மேனா வந்து இவர் வந்து ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாவில் எப்பவுமே என்ன பார்த்தோம்னா எல்லாத்தையும் கொண்டு வரணும் ஹீரோ, அப்பதான் நம்ம ரசிகர்கள் கை தட்டுவோம். எவ்வளோ பெரிய வில்லனா இருந்தாலும் எவ்வளோ சைக்கோவா இருந்தாங்க அப்படிதான். ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டா வச்சிருந்தாங்கிறது தான் மகிழோட ரைட்டிங்கே இருந்துச்சு, அவ்வளோதான். இதுதான் நமக்கு அந்த படம் பார்க்குறப்ப தோணுது. ஸ்பாய்லர் பேசுகிறப்ப பேசிக்கலாம், இன்னும் 2 இருக்கு, மற்றவங்களுக்கு பேச விட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பேசுவோம். அப்புறம் இன்னொரு கேரக்டர் இப்போ ஏகேவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட ஆர்க்கை வந்து காட்டுறதுக்காண்டி இப்போ போலீஸை வந்து, இது ஸ்பாய்லர் மாதிரி வருமா இல்லை சொல்லலாமா? போலீஸை சுடுவார்ல, இது ஸ்பாய்லர் தான் பேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டான் ஃபர்ஸ்ட்லயே, அதனால தாராளமா சொல்லலாம். ஃபர்ஸ்ட்ல சொல்லியாச்சுல பாரு, சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சொல்லுங்க, ஸ்பாய்லர் தான் ஆரவ் வந்து போலீஸை சுட்டுட்டு போயிடுவாரு. இப்போ நார்மலாக நம்ம தமிழ் சினிமாவிலனா போலீஸ் சுடுபட்டு கிடக்காருன்னு பார்க்காம போயிடுவாங்க, மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவர் அதை வந்து வெயிட் பண்ணி அவர் உயிரோடு இருக்காரான்னு செக் பண்ணி அவரே சேவ் பண்ணி அந்த மாதிரி, ஏன்னா அவரோட ஆர்க் வந்து அவர் ரொம்ப நல்லவர், அவர் வந்து யாரையும் சொல்ல மாட்டார், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அவர் ஒரு குரூப்பாக ஃபீல் பண்ணி பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அந்த ஒரிஜினல்லே அந்த சீன் இருக்குது. ஒரிஜினல்லையும் வந்து அந்த சீன் இருக்கும். எப்படின்னா அந்த ஹீரோ வந்து அந்த போலீஸ்கார் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் அந்த இதுல பேசுவார், வாக்கி டாக்கில பேசுவாரு, அந்த சீன் இருக்கு அதுலயும். இதுல வந்து என்னன்னா அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர்களுக்குலாம் இல்லை இந்த சீன், இயல்பாவே அப்படிதான். ஒரு போலீஸ் அடிப்பட்ட நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கோம், நம்ம பின்னாடி நம்மள ஆபத்து துரத்தும், அப்படி சொல்லாம போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், சொல்லாம வண்டி எடுத்துட்டு போகலாம், என்ன ஆகும் அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் எடுத்து போய் அந்த இடத்துல யார் இருந்தா என்ன இருந்தாரு பார்த்து இவருக்கு பின்னாடி வீடு எங்க போனாலும் பிரச்சனை வரும். இப்போ கடைசியா தப்பிக்கிறாருல, தப்பிக்கிறதுக்கு காரணமே இந்த போலீஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணதுதான், அந்த அதாவது வாக்கி டாக்கி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணதுதான். இவர் கடைசியா இவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல நிரூபிக்கப்படுது. இல்லைன்னா இவர் தான் ஒட்டுமொத்த காரணம் சொல்லி இவர் மேல கேஸ் எழுதி தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஆனா சினிமால அந்த மாதிரி வர இல்ல சினிமால அந்த மாதிரி வர, நம்ம இயல்பா யோசிச்சா சொல்லுங்களேன். இப்போ நம்ம இடத்துல இருக்கோம், அந்த போலீஸ்காரர் மீது தப்பிச்சு போயிட்டு வச்சுக்கலாம், அந்த இடத்துல யாரெல்லாம் பாஸ் ஆனாங்கிறப்ப இவர் தானே மாட்டுவார், அந்த இடத்துல மாட்டி கடைசி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவர் பிடிச்சாங்கன்னா ஒட்டுமொத்த பலிக்கு இவர் தான் காரணமாயிரும். இல்ல அவரு போலீஸ்காரே வந்து ஃபர்ஸ்ட் இந்த வண்டி ஃபாஸ்டா போகும்போது அவர் பேரே சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்துட்டு அர்ஜுன் வந்து
இந்த கார்ல போறாப்புல அவர் தான் வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்டே சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆமா ஸ்டாப் ஆமா. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரோட ஐடியா பார்த்திருப்பாருல, பேர் என்னன்னு கேட்டிருப்பாரு. அர்ஜுன் சொல்லுவாரு. இவரை தான் திரும்ப பார்ப்பாரு. இவர் வண்டியில தான் போவாரு. ஏன்னா வண்டியும் பார்த்திருப்பாரு இவரு. அதெல்லாம் கரெக்டா அந்த போலீஸ்கார பேரை சொல்லுவாரு. இவர் அதை சொல்லாம போய் போன் அடிக்காம வாக்கிடாக்கில பேசாம இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த அர்ஜுன்கிற கேரக்டருக்கு பாதிப்பு உண்டாயிருக்கும். இல்ல ஆரோ வண்டியில தான் போவாங்க. ஆனா கரெக்டா அவர் போலீஸ்கார் சொல்லுவார் அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வாக்கி டாக்கில சொல்லுவார். ஆமா ஆமா. அந்த பேச பார்த்துருக்கலாம். ஏன்னா அது கரெக்டா சொல்லியிருப்பாரு. அதனால நீங்க சொன்ன மாதிரி அது மாட்டியிருந்தா மாட்டினதுதான். அந்த அர்ஜுனுங்கிற பேர் சொல்லி இவர் வந்து அந்த வாக்கி டாக்கில சொல்லாம போயிருந்தாருன்னா கடைசியில இவர் ஒட்டு தான் பழி, இவர் தான் உள்ள. படத்துக்கு அப்படி இல்லைனாலும் ரியாலிட்டியில அப்படிதான் நடந்திருக்கும். பிரகாசனா அதே மாதிரி இன்னொரு நோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த பல்க்ல வந்து இவர் வந்து பெட்ரோல் ஃபியூல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அர்ஜுன் கப்பல் வந்து திரிசாட்ட சொல்லுவாங்க, இந்த பக்கம் போகும்போது இன்னொரு ரூட்ல ரைட் சைடு போனீங்கன்னா டேர்ன் பண்ணீங்கன்னா அங்க பிக்சரைஸ்டு போற வழியில ரொம்ப அழகா இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இவங்க அந்த ரோட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, ஒருவேளை அங்க போயிருந்தா இன்னமும் ஈஸியா அந்த மாதிரி இவங்களை டைவர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்குமா? ஆமா ஆமா. அதுக்கு தான் சொல்லியிருப்பாங்களே, அவங்க பிளானிங்கே அவங்களை அதுதான். ஈஸியா இந்த மாதிரி டைவர்ட் பண்றதுதான் பிளான். இங்கே அதாவது 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 அங்க அந்த சைடு யாருமே இருக்க மாட்டாங்கிறதுக்கு அவங்க அந்த சைடு வர சொல்லியிருக்க மாதிரி. ஓகே ஓகே. நமக்கு இன்னும் சுலபமா போயிருக்கும் அப்படிங்கிற காரணம். ஆமா ஆமா. அதே மாதிரி நேத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கும்போது அவங்களும் இதைத்தான் கேட்டாங்க. அந்த டேபிள்ல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அர்ஜுனுக்கு சி கூட கரெக்டா ஜே கூட போடாம வச்சிருந்தாங்க. நான் வெயிட் பண்ணு, அடுத்து ஒரு சீன் வரும் நான் சொல்றேன்ட்டு. இவங்க அந்த டாக்டரை மீட் பண்ணுவாங்கல்ல, அப்போ அந்த டாக்டர் பேரு தீப்தி மேத்யூன்னு இருக்கும். இந்த பக்கம் வந்து அஜர்பைஜான் லெட்டர்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டேபிள காட்டும் போது கரெக்டா இருக்கும். அது 2 லெட்டர். ஒன் சைடு வந்து அஜர்பைஜான் லெட்டர், இன்னொரு சைடு வந்து இந்தியன் லெட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அதை பார்த்தவொடனே நான் ஓகே ஓகே அப்படின்னு அவனும் நோட் பண்ணான். இல்ல அந்த லெட்டர் கூட தப்பா போட்டு வச்சிருப்பாங்க. அப்படிலாம் இல்ல, கரெக்டா தான். அதான் நீங்க சொல்றதுதான் உண்மை. இல்ல அதுவுமே சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு சொன்னாங்க. ஸ்பேஸ்ல கூட அன்னைக்கு கேட்டாங்க, அதனால தான் இங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணேன். போலீஸ்க்கு கூட ஸ்பெல்லிங் வேற ஏதோ ஸ்பெல்லிங் இருக்கும் அப்படிதானே? போலீஸ் அது சம்திங். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு. இப்போ நீங்க மலேசியால பாத்தீங்கன்னா அங்கேயுமே போலீஸ்க்குலாம் வேற POLISன்னு இருக்கும். அதுக்கப்புறம் டெலிஃபோனுக்கு வேற மாதிரி இருக்கும். அதுலயே நீங்க டெலிஃபோன் பூத்துல அவர் போகும்போது பாத்தீங்கன்னா மேல எழுதியிருக்கும். முக்கியமா ரெஸ்ட் ரூம் அந்த டாய்லெட்டுக்கு கூட லெட்டர்ஸ்லாம் எல்லாமே வேற. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகும்போது அங்க உள்ள லெட்டர்ஸ்லாம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் சம் சேஞ்சஸ் இருக்கும். அப்படின்னு இருக்கும் போலீஸ்க்கு. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க பிரதர். ப்ரோ குட் பேட் அக்லி டீசர் இந்த வீக் வரேன்னு வருதுன்னு சொல்றாங்க. அது கன்ஃபார்மா என்ன பண்ணுறோம் ப்ரோ? ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பிரதர். இந்த வாரம் வந்துருவோங்கிறாங்க. குட் பேட் அக்லி வந்து ஃபர்ஸ்ட் இனிமேல் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகணுங்கிறதுனாலதான் 9th நமக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகுதா? தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் இல்ல என்னன்னா அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து புஷ்பா டூக்கு வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் அதை வந்து சக்சஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை இப்போ இதுக்கும் ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டரும் கேட்கிறாரு, கண்டென்ட் மேல நம்பிக்கை இருக்குன்னு கேட்கிறாரு அவர், அவ்வளவுதான். அதான் இல்லைன்னா என்ன ஏன்னா இப்போ வந்து எல்லா கண்ட்ரியும் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டிலயும் 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா யூகேல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 hour முன்னாடி இருக்கும். யூஎஸ்லயும் அதே மாதிரி. அதனால வந்து எல்லா டயத்துலயும் அந்த டயத்துல ரிலீஸ். இல்ல நீங்க பேசுறது விட்டு பிரேக்கா கேக்குது எனக்கு. அது நல்ல ஐடியா தான் சொல்றேன். இல்லைன்னா எல்லா டயத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணா எல்லா டயத்துலயும் ஒரே தான் ரிலீஸ் ஆகும். எல்லா ஸ்டேட்ல வேற கண்ட்ரிலையும். இப்ப வந்து காலையிலங்கும் போது நமக்கு தான் கடைசியா ரிலீஸ் ஆகுது. அது ரொம்ப எல்லா ரிவ்யூ போட்டு அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்க மாட்டேங்குது. இல்ல அதுதான் வந்து ராகுல் விரும்புறாரு. ராகுல் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு ஃபேன்ஸ் வந்து லேட்டா பாக்குறது கடைசியா பாக்குறதுங்கிறது இது வந்து ஒரு நெகட்டிவாவும் போகுது, ஆபத்தாவும் போகுது. அதனால ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஃபேன்ஸ் பார்க்கட்டும், யாருக்காக படம் எடுத்துக்கோமோ அவங்க பார்த்துடட்டும். அதுக்கு அப்போ வந்து ரிவ்யூங்கிறது அவங்களுக்கான, அதாவது இது அவங்களுக்கான படம். இப்போ முழுக்க இப்போ என்ன ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த விடாமுயற்சி இருக்குல்ல, விடாமுயற்சி பார்க்குறாங்க. என்ன ஃபேன்ஸுக்கான மூமெண்ட்டே இல்லையே, ஒரு ஃபைட் சீன்ஸ் மாஸா இல்லையே, பஞ்ச் டிலக்ஸ் இல்லையே, மாஸ் சீன்ஸ் ஒரு 4-5 வச்சிருக்கலாமேன்னு கேட்குற ஆளுங்க பூராமே அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. குட் பை டாக் ரிலீஸ் அப்போ வேணா அது ஃபேன்ஸுக்கான படமா மட்டும் இருக்கு, வெறும் ஃபைட் சீன்ஸ் மட்டும் இருக்கு, வெறும் மாஸ் சீன்ஸ் மட்டும் இருக்கு, வெறும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அது இருக்க போகுது. அதனால இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த படம் பண்றதுனால இது கேப்பு கரெக்டாக இன்னும் கொஞ்சம் அதுதான் பிளான் பண்ணாங்க. அது தீபாவளிக்கு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருச்சுன்னா இது வந்து பொங்கலுக்கு வரலனா கூட April 10 கரெக்டாக இருந்திருக்கும். அந்த கேப்பு கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ கரெக்டாக 60 நாள்ல வருது.
பார்ப்போம் அந்த வேர்டிங்ஸ் என்ன சொல்ல போறாங்கன்னு. பட் தமிழ்நாடுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறது நல்லது. 6 மணிக்கு ஷோ இங்கே கன்ஃபார்ம். 6:30 மணி ஷோ ஒன்று, நைட்டு 10 மணி ஷோ ஒன்று, 2 ஷோ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த வாரம் டீசர் வருதுல, டீசர் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி பேசுவோம் நிறையா. ப்ரோ அது மாதிரி படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகி தீபாவளி ரிலீஸ்னு சொல்றாங்க, அது என்ன ப்ரோ? அதெல்லாம் இல்லைங்க, ஏப்ரல் 10 ரிலீஸுங்க. ஏப்ரல் 10 ரிலீஸ். ஏப்ரல் 9 வந்து அந்த படம் வந்து ப்ரீமியர் ஷோ, ஃபேன்ஸ் ப்ரீமியர். தமிழகத்தின் முக்கியமான திரையரங்குகள் அனைத்திலும் எல்லா ஊர்களிலும் 2 ஷோ போட போகிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பேச்சு முடிச்சிட்டாங்க, பர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஓகே ப்ரோ. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஆகும். இல்ல அரசியல் ப்ரோ, நீங்க பேசுற எதுவுமே எனக்கு கேட்கல. பிரேக் ஆகி கேக்குது. பரணி உங்களுக்கு இல்ல கேட்கறது எனக்கும் புரியுதா? கிளியரா கேட்கல. பிரேக் ஆகி தான் கேக்குது. நீங்க லீவ் ஆயிட்டு திரும்ப வாங்க, அப்பதான் பர்ஃபெக்டா இருக்கும். ஜே ப்ரோ வேற ஸ்பீக்கர் கேக்குறாரு. 10 பேர் ஸ்லாட் ஃபுல்லு, அதனாலதான் யாருக்கும் கொடுக்க முடியல. இன்னைக்கு தான் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட்லாம் காமிக்குது, மற்ற நாள்லாம் காமிக்காது. இன்னைக்கு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட்லாம் காமிக்குது எத்தனை ஸ்லாட் இருக்குன்னு. ஓகே, வேற இல்ல ப்ரோ, இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த வீர தீர சோழன்லாம் மார்ச் ஓப்பனிங்ல இல்ல மிட்லயே கூட விடலாம். ரொம்ப பின்னாடி போன மாதிரி இருக்கு. அவங்களாம் ஜனவரி 25 ரிலீஸ் பண்ணிருக்கலாங்க. அவங்க ரெடி பண்ணல படம். நம்ம அப்பயே சொன்னோம் மார்ச் தான், ஏப்ரல் பிப்ரவரி மார்ச் மேலே ரிலீஸ் ஆகணும். இப்போ பிப்ரவரி 27, மார்ச் 27 அது ரிலீஸ். ஆமாம், மார்ச் 27 அது. அப்புறம் ஏப்ரல் 10 குட் பை டக்லி, இட்லி கடை. அப்புறம் ஏப்ரல் 25 ஒரு பெரிய படம் வருது. அப்புறம் வந்து தெலுங்கு டப்பிங்கில் கண்ணப்பா வருது ஏப்ரல் 25. அப்புறம் காட்டின்னு ஒரு படம், அதுவும் வருதுன்னு நினைக்கிறேன். காட்டி அது தெலுங்கு டப்பிங் படம். அப்புறம் மே 1 ரெட்ரோ. அப்புறம் இன்னும் 2 சின்ன படங்கள்லேருந்து அப்புறம் இன்னும் 2 பெரிய படங்கள் எல்லாமே இந்த அடிச்சு நொறுக்க போகுது ஃபுல்லாகவே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா நம்ம படத்தையும் சொல்லியிருக்கலாம்ல, அப்படியே நின்ட்டீங்க. முன்னாடி போயிருந்தா இன்னும் முன்னாடி என்ன படம்? தக்லைஃபா? ஜூன் 5. ஓ, பின்னாடி போயிருந்தா. முன்னாடி இல்லை, பின்னாடி போயிருந்தா. இல்ல ப்ரோ, இவங்க 27ஆம் தேதி ஜூன் ஃபிக்ஸ் 5 தக்லைஃப். பண்ணிருக்காங்கல்ல, அது கூட தப்பு இல்லை விடுங்க. ஆனா அந்த அன்னைக்கும் பாருங்க, 2 வாரத்துல அடுத்து ஏகே படமும் இட்லி கடையும் ரிலீஸ் ஆகுதுன்ற தாண்டி அந்த அன்னைக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க இவங்க கூடவே. அன்னைக்கே எம்புரான் 2 வருது. சரி, அதாவது லூசிஃபர் 2 எம்புரான் வருது. இன்னொரு படம் ஒன்று வருது, அது என்ன சல்மான் கான் படம்? படம் அன்னைக்கு தானே. அதே தேதியில வருது. ஆமா ஆமா, சிக்கந்தர் வருது. ஹிந்தி மார்க்கெட்டும் போச்சு, கேரளா மார்க்கெட்டும் போச்சுங்கிற மாதிரி. இத்தனைக்கும் அந்த படம் வீரதீர சூரன் யாருன்னா மலையாள ப்ரொடியூசர் சிபு தமிழ் தான் ப்ரொடியூசர். நாங்கள் மலையாளத்தில் மிகப்பெரிய பிக்கின்னு அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறது லூசிஃபர் 2 தான். அந்த படம் எப்பயோ டேட் லாக் பண்ணிட்டாங்க, இருந்தும் அந்த டேட்ல போய் இவங்க ரிலீஸ் பண்றாங்க. அது 10 நாள் கழிச்சு பசுக்கா மம்முட்டி படம் வருது வேற. ஆமா, நீங்க மம்முட்டி ரசிகர் வந்துட்டார் வேகமா, இல்ல டக்குன்னு இல்ல அதை சொல்லியே ஆகணும் இல்ல, அப்படின்னு இந்த வந்துட்டாரு. டேட்டுக்காக நான் சொன்னேன். நான் வீரதீர சீரன் டேட்டுக்காக நான் சொன்னேன். அவங்க முன்னாடியே ஃபிளாஷ் இப்ப ஃபர்ஸ்ட் வீக் வீரதீரசுரன் ஹிந்திலையும் டப் பண்றாங்களா என்னங்க? இல்ல இல்ல, அதாவது இப்போ வந்து எல்லா படங்களுமே ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணாங்க. தங்கலான் கூட ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு, 2 வாரம் தள்ளி ரிலீஸ் ஆச்சு, ஆனால் ரிலீஸ் பண்ணாங்க. வீரதீரசுரன் வந்து கண்டிப்பா இந்த பொன்னியின் செல்வன் அந்த இதில் விக்ரம் கேட்கனே வந்து ஹிந்திலேயே அடிச்சிருக்காரு. டேவிட் நடிச்சிருக்காரு, ராவன் நடிச்சிருக்காரு. அவர் ஹிந்திலையும் மார்க்கெட் இருக்கு, கண்டிப்பா ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்கல்ல. அது போக இது வந்து கேரளா ப்ரொடியூசர். கேரளால மிகப்பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அங்க வந்து ரொம்ப இப்பயே பாத்தீங்கன்னா அந்த தேட்டர் சாட்டிங்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு அந்த படத்துக்கு. பயங்கரமா வேற லெவல்ல. அதாவது மோகன்லாலுக்கு வந்து அந்த புலிமுருகன் ஒரு ரெக்கார்டு படுத்திச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று பயங்கர ஒரு வசூல்ல. அதுக்கப்புறம் இந்த படம் தான் அந்த மாதிரி ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல நிறைய ஃபிளாப் பார்த்துட்டாரு அவர். இந்த படம் வந்து பிருத்திவிராஜ் டைரக்ஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. கேஸ்டிங் பாருங்க, மொரட்டு கேஸ்டிங் இருக்கு படத்துல வந்து. மோகன்லாலுக்கு அப்புறம் பிருத்திவிராஜுக்கு அப்புறம் வந்து எல்லா சைடு ஆர்டிஸ்டும் இருக்காங்க. கேரளாவுக்கு எல்லா ஆர்டிஸ்டுமே இந்த படத்துல இருக்காங்க. அது போக டொவினோ தாமஸ் ரீசெண்ட் டைம்ல பயங்கர ஹிட், அவரும் இருக்கிறாரு படத்துல. அதுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே மஞ்சு வாரியர்லேருந்து ஏற்கனவே அந்த கேஸ்டிங் வந்து இப்போ சிவதா நாயர்லாம் எல்லாமே போஸ்ட்லாம் இப்போ விட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏகப்பட்ட பயங்கரமான கேஸ்டிங் அப்படிங்கிறப்ப அந்த படம் வந்து எதிர்பார்ப்புங்கிறப்ப அங்கே டோட்டலாகவே தேட்டர் கிடைக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி ஆயிரும்ல. இப்போ கேரளா ப்ரொடியூசராக இருந்துக்கிட்டு இப்போ மைத்ரி மேக்கர்ஸ் தெலுங்கு ப்ரொடியூசர், அந்த நேரத்தில் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய படம் சிரஞ்சீவி படமோ இல்லை ஜூனியர் என்டிஆர் படமோ ராம் சரண் படமோ அங்கே வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி தேட்டருக்கு பிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமோ, அது மாதிரி இப்போ மிகப்பெரிய கஷ்டம் இந்த ப்ரொடியூசருக்கு வரும். கேரளாவில் வந்து விக்ரம் ஃபிலிம்ஸ் ரொம்ப வைடா ரிலீஸ் ஆகி நான் பார்த்தது இல்லை. ரொம்ப லிமிட்டட் ரிலீஸ் தான் நான் பார்த்துருக்கேன்.
ஆனா விக்ரம்க்கு அங்க ரொம்ப நல்ல பேர் இருக்கு அது பாருங்க. ரொம்ப இருக்கு. ஃபேன்ஸ்லயே எனக்கு வந்து விக்ரம்க்கு வந்து அதுதான் அங்க சொல்றேன். அந்த நல்ல பேர். அது இப்ப இந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பும் இருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு வைட் ரிலீஸ் கிடைச்சா அவருடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம்ல, அது அவருக்கு கிடைக்கும்ல. அது கிடைக்காம ஒவ்வொரு படத்துலயும் போயிருது இல்ல. அதுக்காக தான் இல்ல சொல்றேன். விக்ரம்க்கு நல்ல ஒரு பேர் இருக்க ஏரியா இருக்கு. விக்ரம்க்கு நல்ல அந்த நற்பெயர்னு சொல்லுவோம்ல, அந்த நற்பெயர் அங்க அதிகமா இருக்கு கேரளால. நம்ம ஸ்டேட்டை விட அங்க அதிகமா இருக்கு சொல்ல போனா. அது கரெக்ட் தான் இல்லன்னு சொல்ல. பட் ஆனா வந்துட்டு இப்ப நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டா லூசிஃபர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ஹிட்ன்றதுனால நெறைய பேர் இதுக்கு தான் அலாட் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த இதெல்லாமே இந்த இதுக்கு தான் அலாட் பண்ணுவாங்க. படம் இதாயிடுச்சுன்னா மேபி வந்து அ அந்த ஃபிலிம் விஎஸ்எஸ் நல்லாவே இருந்தாலுமே வந்து ஷோஸ் ரன் பண்ணுவாங்களான்றதே டவுட்டா இருக்கும் இங்க. ஐ மீன் ரன் பண்ணுவாங்க. 1 ஆர் 2 ஷோ அப்படிதான் இருக்கும். பெர் டே 1 ஷோ 2 ஷோ ரன் பண்ணுவாங்க. ஆமாமா. இன்னொன்னு என்ன கொடுமைன்னா, இந்த படம் லூசிஃபர் 2 வந்து இப்ப எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்றாங்க. இப்ப தமிழ்ல வந்து பார்ட் 1 வந்து நம்ம ரீமேக்கே பண்ணல. ஆனாலும் அந்த படத்த நெறைய பேத்துக்கு தெரியும். இப்ப தமிழ்ல லைட்டா வேற ரிலீஸ் பண்றாங்க. அப்போ வந்து இப்ப இவ்வளவு பெரிய கேஸ்டிங் அதெல்லாம் கண்டிப்பா தமிழ்லயே வெர்ஷன் ரிலீஸ் ஆகும். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதனாலும் சிரஞ்சீவி வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணியிருக்காருல்ல. இப்ப அத ரீமேக் பண்ணது அங்க ரொம்ப சுமார். படம் ஃப்ளாப்னு கூட வச்சுக்கலாம். ஆனா சிரஞ்சீவி ரசிகர்ல இருந்து அந்த படம் பார்ட் 2 எதிர்பார்க்க அதுக்கு என்ன அவங்க பேக் ஸ்டோரிலாம் எதிர்பார்க்கறதுலாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல. அப்ப இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகறப்ப அதுவும் தெலுங்கு மார்க்கெட்லயும் கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த எம்புரான் பயங்கர, அதாவது தமிழை விட தெலுங்குல இருந்து மலையாள லெவலுக்கு வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அப்ப அங்கேயும் நமக்கு தேட்டர் சாட்டிங் பிரச்சனை வரும் அந்த வீரதீர சூரனுக்கு. அதனால மாவீரன் சொன்ன மாதிரி கரெக்டாக டேட்டா வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு மார்ச் 27 போட்டாங்க. கொஞ்சம் முன்கூட்டியே போட்டிருக்கலாம் படத்தை. என் பேர் ரெடியான படம் தானே. ஆனா வந்து எம்ரான் ஃபிலிம்ல வந்து 30% ஹிந்தி டயலாக்ஸ் இருக்குன்ற மாரி சொன்னாங்க. பட் அது ஹிந்தி ஹிந்தி பேசுற மாரி தான் வரும் படத்துல. டப் பண்ணி அந்த வாய்ஸ் ஓவர் மேல ஒரு வாய்ஸ் ஓவர் குடுத்தா அப்படி எதுவுமே வராது. எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து ஹிந்தி டயலாக்ஸ் ஹிந்தியில தான் வரும் அப்படின்ற மாரி பிருத்திவிராஜ் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இப்ப ரீசெண்டா இந்த அசர்பைஜான் லாங்குவேஜுக்கே இவங்க இப்படி இது பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இத எப்படி மீன்ஸ் இந்த ஒரு பார்ட் எப்படி எடுத்துக்குவாங்கன்றது தான் டவுட். கேரளால அது நார்மலா எடுத்துக்குவாங்க. பட் மத்த ஏரியாஸ்ல எப்படி எடுத்துக்குவாங்கன்றது தான் நான் யோசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்தந்த லாங்குவேஜ்ல கீழே இப்ப தமிழ் சப்டைட்டில் இப்போ நமக்கு தமிழ்ல பார்க்கணும், தமிழ் சப்டைட்டில் போட்டாலே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகாது. ஏன்னா படம் 30% கண்டினியூஸாவே நீங்க பேசினா தான் உங்களுக்கு பிரச்சனை. ஒரு டைலாக் வருது, ஒரு டைலாக் ஒரு பேசுறோம், அதுக்கப்புறம் திரும்ப அந்த சொந்த அந்த எப்படி சொல்றது, அந்தந்த லாங்குவேஜ் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நடுவில் ஒரு டைலாக் ஹிந்தியில பேசுறதுலாம் யாரும் பெருசா பாதிப்பு வராது. கீழே தமிழ்ல அந்த சப்டைட்டில் போட்டா. பிரகாசனா ஏன்னா இப்போ முக்கியமா பிருத்திவிராஜ் வரசியெல்லாம் ஹிந்தியில வரும் போல இருக்கு. அவ்வளவுதான். இல்ல இப்ப நான் ஃபர்ஸ்ட் நாள் எஃப்டிஎஃப்எஸ் அந்த 2வது ஷோ பாக்குறப்ப இதுல பாத்தீங்கன்னா விடாமுயற்சியில வந்து கீழ வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் ஓடல. அதே மாதிரி இவங்க பேசுற அஜர்பைஜான் வந்து அந்த கிரீன் டெக்ஸ்ட்ல சூப்பரா கொடுத்துருந்தாங்க. விசிபிலிட்டி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தா கூட நம்மளால பார்க்க முடியும். நல்லா கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி. ஆனா இப்போ நேத்து 3வது நாள் பாக்குறப்ப கீழ இங்கிலீஷ் சப்டைட்டிலும் ஓடுச்சு. பிரிண்ட் அது எப்படி சேஞ்ச் பண்ணிருவாங்களா? இல்ல சொன்னார், ஒரு தியேட்டர் ஓனர் போட்டிருந்தாரு, இங்கிலீஷ் சப்டைட்டிலும் ஆட் பண்றோம்னு சொல்லி போட்டாரு. அதாவது தமிழ்லயும் வரும் இங்கிலீஷ்லயும் வரும் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டேவே வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே யாரோ சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து அசர்பைஜான் லாங்குவேஜ் வர்றதுனால இங்கிலீஷ் சப்டைட்டில் எல்லா இடத்துக்குமே குடுத்துருக்காங்கன்னு சொல்லி. பட் நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்த வரைக்கும் எ எ எ நான் கேரளால எப்பயுமே எல்லா தமிழ் ஃபிலிம்ஸ்க்குமே இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன எல்லா தமிழ் ஃபிலிம்ஸ்க்குமே இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் வருது. பட் இந்த ஃபிலிம்ஸ்க்கு வரல. எனக்கு அதுவே இந்த ஃபிலிம்க்கு வராதப்பயே எனக்கு ஒரு மாரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா ஃபர்ஸ்ட் டேவே சப்டைட்டில் இல்லாம போடுறாய்ங்கன்ற மாரி இருந்துச்சு. பிரகாசனா வீரதீர சூரன் எப்படி வந்திருக்கு? எனி இன்னர் சோர்ஸ் டீடைல்ஸ்? இல்ல இன்சைட் சோர்ஸ் நமக்கு தெரியல. ஆனா வந்து நமக்கு அந்த படம் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த டேரக்டர் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த விக்ரம் லுக்கே ஒரு நமக்கு பாசிட்டிவ் வைப்பு. அந்த படமே நல்லா ஒரு கண்டிப்பா ஓடக்கூடிய படங்கிறது தெளிவா தெரியுற மாதிரி ஒரு இருக்கு. பாருங்களேன், படம் ப்ரோமோஸ் எல்லாமே நமக்கு நம்பிக்கை தர மாதிரி தான் இருக்கு. ஏதாச்சும் அதாவது அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ பாருங்க, அது செம்ம மாசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு தீம்ஸ் ஒன்று விட்டுறாங்கல்ல, அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே இந்த படத்தை டீசர், அதாவது என்னன்னா அவங்க சொல்லியிருக்க அந்த பேட்டிகள் வேற. எனக்கு அதை எல்லாத்தையும் தாண்டி நான் நிறைய தடவை சொல்லிட்டு திரும்ப அதை பதிவு பண்றேன். எனக்கு சுராஜ் ரொம்ப பிடிக்கும் மலையாளத்துல. சுராஜ் தமிழுக்கு வரமாட்டாரான்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த சுராஜ் ஒரு பர்ஃபார்மர், விஜயசூர்யா ஒரு பர்ஃபார்மர், எல்லாத்துக்கும் மேல விக்ரம் ஒரு பர்ஃபார்மர். 3 பேர் சேர்ந்து படத்துல இருக்கிறாங்க. அந்த 3 பேர் சேர்ந்து அந்த லாங் ஷாட், அதாவது லாங் சிங்கிள் ஷாட்லாம் 18 நிமிஷங்கிறாரு ஒருத்தர், 15 நிமிஷங்கிறாரு ஒருத்தர், 12 நிமிஷங்கிறாரு. நமக்கு லெங்க் தேவையில்லை. பட் என்னன்னா ஒரு 12 நிமிஷத்துக்கு மேல ஆக மொத்தம் ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இருக்கு. அது 3 பேர் இன்வால்வ் ஆகிருக்குங்கிறப்ப நான் அதை தான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் ஒரு படத்துல. அதனால வந்து எனக்கு சேதுபதியே ரொம்ப பிடிக்கும். சேதுபதி அது எல்லாத்தையும் தாண்டி பண்ணையார பத்தி சொல்லவே வேணாம்.
இதுக்கு மேல சித்தா அந்த 3 படம், அது ஒரு படம் தான் விஜய் சேதுபதி படம் சிந்து பாத்து மட்டும் தான் அவர் படத்திலேயே வந்து சொதப்பன படம். அது பல வகை காரணங்கள் இருக்கு, அதனால நமக்கு வேணாம். பட் வந்து இது வந்து நான் அந்த டேரக்டர் மேல உள்ள எதிர்பார்ப்பு, கேஸ்டிங், அதுக்கு போக என்னன்னா இப்போ ஜிவி பிரகாஷோட கரண்ட் ஃபார்மை பாருங்களேன். எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ பெரிய ஆள் நீ ஏன் வந்து திரும்ப நடிக்க முன்னாடி போனங்கிற மாதிரி வந்து எனக்குலாம் வந்து ரொம்ப 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 ஆச்சரியமா. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல ரொம்ப அதிகமா கேட்ட பாட்டுனா என்னன்னா அமரன் படத்தை வெண்ணில வச்சு ஆரம்பி பாட்டு தான். எத்தனை கேட்டாலும் அப்படியே ரொம்ப புதுசா இருக்கு. எத்தனை அந்த ஆதினி இந்த பாதினிங்கிறதெல்லாம் வந்து அது திரும்ப திரும்ப நான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணும்போது ரிங்டோனாவும் பார்த்துட்டேன், பாட்டாவும் கேட்டுட்டேன், யூடியூப்ல கேட்கும்போது டெய்லியும் கேட்குறேன். அது போக என் சின்ன பையன், என் பையனுக்குலாம் என்ன அவனுக்கு தான் தெரியும், அந்த பாட்டு போட்டால் உட்காந்து பார்ப்பான். மற்றபடி பாட்டுலாம் பார்க்கறதுல வீட்டில் பொக்கைன் பார்க்கறது, பொம்மை டிவி பார்க்கறதா இருப்பான். பாடல்களில் குத்துப்பாட்டு மட்டும் கேட்டுட்டு இருக்க ஒரு ஆள் மெலடி சாங் கேட்கறது அந்த ஒரு பாட்டு தான் கேட்குறான். ஏன்னா மற்ற எல்லா பாட்டும் குத்துப்பாட்டு தான், மியூசிக் அதிகமாக இருந்தால் குழந்தைங்க ரசிக்கும். ஆனால் மியூசிக் அதிகமாக இல்லாமல் ஒரு மெலடி சாங்கே ரசிக்குதுன்னா ஆச்சரியம். ஜிவி பிரகாஷ் அந்த அளவுக்கு முரட்டப்பான். இப்போ அந்த வீர கல்லூரின்னு ஒரு பாட்டு விட்டுருக்காங்க, அந்த பாட்டு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இதில் அதனால ஜிவி பிரகாஷ் இருக்கிறனால எல்லாமே சேர்ந்து டோட்டலாக பேசிக் டேரக்டர்லேருந்து, கேமராமேன்லேருந்து, டேரக்டர்லேருந்து, நடிகர்கள்லேருந்து ஃபுல் பாசிட்டிவில் இருக்குது. ஆனால் படமும் பாசிட்டிவாகவே நமக்கு வந்துடணும், அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஆரம்பிக்கிறது திருவிழாங்கிற மாதிரி தான். மார்ச் 27 அது, அப்புறம் இப்போ பிப்ரவரி 21 எனக்கு இந்த நீட் சொல்கிறாங்க, எல்லாமே ரொம்ப சூப்பர் பாசிட்டிவ் சொல்கிறாங்க. நீக்கு அப்புறம் மார்ச்சில் 14 ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது, மார்ச் 27 வீரதேசுவரன், ஏப்ரல் 10 குட் பை டக்லி, இட்லி கடை, அப்படியே போவோம். மே 1 பிரகாஷ் ரெட்ரோ, அதேதான். ஜூன் 5 மார்ச் தக்லைஃப் வரைக்கும். 14 ரிலீஸ் பண்ணியிருக்கலாம்லங்க. வேற ஏதாவது பெரிய படம் வருதா மார்ச் 14? வீரதீரசுரன் 2 வாரம் மார்ச் 14 எந்த படமும் வரல, சின்ன சின்ன படங்கள் தான் வருது. பட் அவங்க லீவு கணக்கு பண்றாங்க. அந்த ஈத்தா அது பக்ரீத் அதெல்லாம் வருது, அதுக்கு எத்தனை மார்ச் நாள் லீவ் 27 வரும்? அந்த இதுதான் வீக்கெண்டு. ப்ரோ. எத்தனை நாள் இல்லை, அது ஒரு நாள் தான் லீவ் வரும். இதுவும் மார்ச் ஆனா 14 அவங்க ஏதோ ஒரு போகி எல்லாம் பண்டிகையை கும்பிட்டு வரும்லங்க. வருவானு. அப்ப லீவ் கிடையாதா தமிழ்நாட்டுல? அதுக்கெல்லாம் லீவ் இல்லையா? போகிக்கெல்லாம் யாரு லீவு? யாரு இது ஹோலியா? ஹோலி மகேஷ் ப்ரோ அது காமெடி ஹோலிலாம் பண்ணிட்டு நார்த்ல இருக்கீங்க. கூட நம்ம எங்க கொண்டாட போறோம்? இது இல்ல, அதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் நமக்கு லீவ் விட போறாங்கன்னு கேக்குறேன். அப்படியா? மார்ச்ல ஓகே. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு ரீசனா இருக்கும்ல. அது வேணா காரணம். ஏன்னா மார்ச் மார்ச் 27ங்கிறப்ப வந்து சிபிஎஸ்சி ஸ்டார்ட் ஓரளவுக்கு ஆயிடும், ஸ்டேட் போர்டும் ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்ட் தான். ஆனா என்னன்னா ஆமா, ஆனா எப்ப எப்ப எக்ஸாம் முடியும்? அநேகமா அது ஏப்ரல் 10 இல்ல ஏப்ரல் 24 முடியுமா? ஆமா, 24 இல்ல ஏப்ரல் இல்ல செகண்ட் ஏப்ரல் வீக் ஃபர்ஸ்ட் வரையும் வீக், இருக்கு. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிடும். ஏப்ரல் மிட் 10th மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிடும். நடக்கும், மத்ததெல்லாம் முடிஞ்சிடும். இவருக்கு ஆமா, போன நமக்கு வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சு மறந்து தங்கரானும் போச்சு. இப்படிதான் ப்ரோ ஆயிடுச்சு. ரிலீஸ் அன்னைக்கே இந்த படம் பேய் படம் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு, அதோட டாக் இதா பண்ணுச்சு. அடுத்த வாரமே வாழை, கொட்டுக்காளி, அடுத்த 2 வாரத்துல கோட்டு, மொத்தமா வாஷ் அவுட். அதுவுமே இன்னும் கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கோம் பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த படமே. நம்ம தங்கலான் கூட டிமாண்டி காலனி 2 ரிலீஸ் ஆகி டோட்டல் பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸ் டோட்டலா தூக்கிடுச்சுல்ல. ஆனா பிரகாஷ், நான் லாஸ்டா ஒரே கொஸ்டின், அந்த வாவாத்தியார் எந்த மந்த் தானா பிளான் பண்ணிருக்காங்க ஸ்டுடியோ கிரீன்? நான் ரொம்ப நாளா சொல்றேன், வருமானே டவுட்டுன்ட்டேன் படம். அப்புறம் ஒரு நண்பர் வந்து உண்மையாலுமே வந்து யூடியூப்ல ஒரு கமெண்ட் பண்ணுவாரு, அது தப்பா சொல்றேன்னா நினைச்சுக்காதீங்க கார்த்தி படத்தை. இது வந்து ஸ்டுடியோ கிரீன்ல உள்ள பிரச்சனை, இது கார்த்தி மேல உள்ள பிரச்சனை கிடையாது, ஸ்டுடியோ கிரீன்ல உள்ள பிரச்சனை. ஸ்டுடியோ கிரீன்ல ஏற்கனவே அவங்க தங்கலான் ஒரு அடி, அடுத்து வந்து கங்குவா மிகப்பெரிய அடி. அவங்க அந்த 2 கங்குவா அடியெல்லாம் மீண்டு அவங்க படம் அந்த வாவாதியா ரிலீஸ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சில விஷயங்கள்லாம் அவங்க சால்வ் பண்ணிட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் தான் வாவாதியா ரிலீஸ் ஆகும். ஏன்னா வாவாதியார் தான் அவர் ரொம்ப நம்புறாரு போல இருக்கு. கமெண்ட்ல ஒரு சொல்லுவார், தமிழ் சினிமா காப்பாற்ற போற படம் அப்படின்னு சொல்லுவார் அவரு. அவர் கார்த்தியோட மிகப்பெரிய ரசிகரான். டெய்லி யூடியூப்ல வந்து கார்த்தி படம் தான் காப்பாத்துது, கார்த்தி படம் தான் காப்பாத்துது. கார்த்தி படம் அப்டேட்டே நம்ம பேசுறது இல்லைம்பாரு. யாரும் கேட்கறது இல்லை, நம்ம பேசுறது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு கார்த்தி ரொம்ப ஃபேவரட் நடிகர் தான். ஆனா யாரும் கேட்கறது, யாராவது கேள்வி இப்போ யார் திடீர்னு இப்போ வந்து வாவாதியான்னு கேட்டாரு பார்த்தீங்களா, இனிமே நான் அது மாதிரி கேட்டால் நம்ம சொல்லலாமே தவிர இனிமே நான் கண்டிப்பா யாரும் கேட்டுறேன். கேட்க. ஆனா அவர் ஒருத்தர் டெய்லி என்ன திட்டுறாரு, திட்டாத வார்த்தையெல்லாம் கிடையாது, அவர் என்னமோ சொல்லிட்டாரு. இருந்தாலும் நமக்குலாம் என்னன்னா யாராவது கேளுங்கப்பா, இல்லை நீங்களாச்சும் ஸ்பீக்கர் வந்து கேளுங்க, கேட்டாதான் நம்ம சொல்ல. சிவகார்த்திகேயன் அப்டேட்டா சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் யாராவது கேட்பாங்க, பரணி இருக்காருங்க, பரணிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. மற்றபடி பெரும்பாலான அப்டேட்டா பெரும்பாலான ஸ்டார் நடிகர் எல்லாத்தையும் கேட்டுறாங்க. யாரும் கேள்வியே கேட்கலாம். நமக்கு நம்மளா திடீர்னு ஞாபகம் வருது அந்த படம். ஏன்னா அவங்க ஸ்டுடியோ கிரீனே மறந்துருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த படம்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வாவாத்தியார் ரிலீஸ் ஆகணும். அது போக இன்னொரு 10 நாள் 5 நாள் திரும்ப திரும்ப ஷூட் பண்ணணும் பாரு. அவர் யார் டேரக்டர் நவீன்குமார் சாமி, அவர் திரும்ப திரும்ப 10 நாள் இருக்கு 5 நாள் இருக்குன்னு எடுப்பார் அவர். ஏன்னா போன அந்த அனௌன்ஸ்மெண்ட் வாவாத்தியார் டீசர் வந்துச்சு இல்லை, அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர், அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்தப்ப படம் வந்து பிப்ரவரி ரிலீஸ்ன்னு சொல்லி எல்லா தியேட்டருக்கும் ஸ்டாண்டிஸ் அனுப்பிச்சிட்டாங்க. பிப்ரவரி வந்துருச்சு, ஆனால் அதை பற்றி போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு போது கூட அவங்க எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல பாருங்க. அந்த படத்தை பற்றி அவங்க ஒரு ட்வீட் கூட பண்ணலை ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அப்போ எப்படி நம்ம ஏதாவது அதை பற்றி பேசுறதுங்கனால தான் நம்ம பேசலை. ஓகேண்ணா, ஓகே. பிரகாஷ் பிரதர், ஹலோ பிரகாஷ் பிரதர், சொல்லுங்க சொல்லுங்க.
இப்போ விடாமுயற்சி நான் ஃபேமிலியோட பார்த்தோம் இன்னைக்கு. ஃபேன்ஸோட ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் இன்னைக்கு ஃபேமிலி. ஆனா எல்லாருக்கும் வந்து செகண்ட் ஹாஃப் தான் வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரிட்டிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எக்ஸலண்டா இருக்கு, செகண்ட் ஹாஃப் அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெனரல் நிறைய பேர் வந்து இதுக்கு காரணம் இருக்கு. இது காரணம் இருக்கு, நான் அதையும் சொல்லிடுறேன். நிறைய பேர் இதே வார்த்தைகளை யூஸ் பண்ண நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோக்கு ஒரு வேலையும் இல்லை, ஹீரோக்கு வந்து மாசே இல்லை. அப்போ வந்து அதை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் போறாரு வராரு தேடுறாரு, இது மட்டும்தான் இருக்கும். ஃபைட்டு கிடையாது, ஒரு ஃபைட்டு கூட கிடையாது. அதனால அவங்களுக்கு அது பிடிக்காது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு வந்து ரைட்டிங்லாம் தேவை, அவங்களுக்கு தேவை சீன் தேவை, அதாவது மாஸ் சீன் தேவை. செகண்ட் ஹாஃப்ல அந்த கார் ஃபைட் இருக்கு, அவர் கன் எடுத்து சொல்றது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அந்த 10 கிச்சி பாட்டு வந்ததுக்கப்புறம் டோட்டலாக ஒரு 5 நிமிஷத்துக்கு பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். படம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு டோட்டல் வேகம் தான் முக்கியம், அவங்களுக்கு ஸ்லோவாக போகிறது முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து படம் ஓப்பனிங்கில் வந்து அவங்களுக்குலாம் அது வந்து ஏன்னு அவங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அவங்களுக்கு வந்து இந்த டீட்டெயிலாக தேவையில்லை. டீட்டெயிலிங்கோ ரைட்டிங்கில் பர்ஃபெக்ஷனோ அது வந்து நமக்கு தான் தேவை. நமக்குன்னா என்ன மீன்ஸ்னா, இந்த ஆன்லைனில் உள்ளவங்களுக்கு நான் படத்தை பார்த்துட்டேன், நான் படத்தை பற்றி ஒப்பீனியன் சொல்லியே ஆகணும்னு சொல்லி நம்ம இருக்கோம். அப்போ நமக்கு வந்து அது தேவை. ஆனால் இப்போ நான் படம் பார்க்குறேன், என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது தேவையில்ல. அதனால செகண்ட் ஹாஃப் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, கொலை கொடுக்குற அஜித் ரசிகர். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இன்டர்வல்ல எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகணும், நீங்கள் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தாங்க அப்படின்னாரு. அப்போ இவர் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒன்றும் பிடிக்காது போகிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபோன் பண்ணி, ஏங்க செகண்ட் ஹாஃப் தாங்க படமே, இதேங்க சொல்லலை யாருமே, செகண்ட் ஹாஃப்ல ஆன்லைனில் பற்றி பேச மாட்டேங்களேங்க அப்படின்னு. அப்படி இது ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்குமான வித்தியாசம், அவ்வளோதான். அதே போல இன்னொரு இது ஒன்று சொன்னாங்க brother. இது ஷாக்காக இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, திரிஷா சொல்லியிருப்பாங்களா பாய் ஃப்ரெண்ட் பற்றி, அது ஒரு சீன் கூட காமிக்கல. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை வந்து திரிஷாவுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆனதுனால இனிமேல் குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படின்னால சும்மா போய் கூட சொல்லிட்டு அவரை விட்டு பிரியறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா கடைசி வரையும் அதை யாருன்னே காமிக்கவே இல்லை, அதனால அது போல போய் கூட சொல்லிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி இல்ல அந்த அளவுக்குலாம் போக வேணாம். அது வந்து இல்ல பிரகாசனா, ஆமா, இதுக்கு ஒவ்வொரு என்னாச்சுன்னா, படத்துக்கு ஏதாச்சும் நானுமே அந்த இது ரெஜினாவும் திரிஷாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு இதுல. அதுல வந்து ரெஜினா வந்து ஒரு சொல்லுவாங்க, அதாவது ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டை தான் கடத்த கிட்னாப் பண்ணதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இவங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் உங்களை பிளான் பண்ணுவோம்னு சொல்லும் போது, நீ உன் புருஷனுக்கு உண்மையா இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த பிரகாஷ் கூட எல்லாம் வெளியில சுத்துறதெல்லாம் அந்த மாதிரி சொல்லவுன்னா உடனே வந்துட்டு திரிஷா வந்துட்டு ஏதோ சொல்லுவாங்க, மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஆல்ரெடி நடந்திருக்கு, அதை இவங்க பார்த்த மாதிரியும் சொல்ற மாதிரி வரும். இல்ல உண்மையே அதாங்க, அதாவது உண்மையாவே இருக்குங்கிறதா. அதாவது என்னன்னா வந்து இவங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்கிறப்ப டோட்டல் ஸ்டடி பண்ணிட்டு தான் அவங்க வந்து பண்ண போறாங்க. ஓகே, அப்ப அவங்க அது ஒரு கேரக்டர். ரெண்டாவது அஜித் பத்தின்னு என்கிட்ட சொன்ன வரைக்கும் எனக்கு வந்து உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருங்க மாதிரி டைலாக்கா இருக்கும். அதை ஏமாத்துறதுக்கு மட்டுமே இல்லை, இது வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஓப்பனா. என்னன்னா ஒரு ஸ்டார் ஹீரோ படத்துல சொல்லியிருக்காங்க, அதுக்கு மேலே டீட்டெயிலாக காமிக்க முடியாது. ஏன்னா படத்துமே ஏற்கனவே 1.5 மணி நேரம் படத்தை 2.5 மணி நேரமா மாத்திருக்காங்க. அதையும் காமிக்கணும் 3 மணி நேரம் படமா மாற்றணும். அது என்னன்னா டோட்டல், அதாவது தப்பா போயிடும். அதாவது இப்போ அந்த கிளாரிஃபை பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆங்கிள் போயிடக்கூடாது. இது வந்து துணை இணை இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எப்படி சொல்றது கேரிங்கை பத்தி பேசுறது அப்படின்ட்டாங்க. நீங்க அவரே சொல்லி டேரக்டரே சொல்லிடுறாங்க, லவ் பண்றதோட சேர்த்து கேரிங்கும் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. லவ் மட்டுமே வாழ்க்கை அமைஞ்சாது, கேரிங்கும் பண்ணுங்கிறாங்க. அவ்வளவுதான். நீங்க அந்த அதாவது நேர்கொண்ட பார்வை ரெங்கராஜ் பாண்டே டைலாக் மாதிரி ஆயிடக்கூடாது. டைலாக் விசில் அடிச்சாங்களா அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா அவங்க இந்த ரொம்ப கவனமா கையாண்டிருக்கிறாங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்த சென்சிட்டிவான விஷயத்த மிக கவனமா கையாண்ட விதத்துல எந்த இடத்துலயும் பாதிப்பா போயிடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். இன்டர்வல் யாராவது நம்புனீங்களா ரெஜினா சொன்னது? ஒரிஜினல் பார்த்த நாயே நம்பணும். இல்ல ஒரிஜினல் பார்த்த நாயே நம்பணும். நம்பல ப்ரோ. இல்ல மேபி மாத்திருந்தா அப்படி அந்த மாதிரி கேக்குறேன், நமக்கு தெரியாது. சில பேர் நம்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்பிதாங்க பார்த்தேன். இல்ல அந்த இடத்துல ரெஜினாவோட சில பேர் ஏன்னா எதுக்காகனா ஏகப்பட்ட ட்வீட் என்னன்னா இன்டர்வல் ட்விஸ்ட், வாவ் இன்டர்வல் ட்விஸ்ட், அம்மோ இன்டர்வல் ட்விஸ்ட் பா அப்பெல்லாம் போட்டுதாங்க. அப்ப நீ நம்பி இருப்ப, ரைட்டு. அப்ப நீ செகண்ட் ஹாஃப்ல ஆப் பண்ணிருக்காங்க. அதனால செகண்ட் ஹாஃப் டோட்டல் நெகட்டிவ். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இல்ல அதனாலதான் சில பேருக்கு செகண்ட் ஹாஃப் டோட்டல் ஒர்க் ஆக வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்க வந்து அது இப்படி போயிது போல. ஏன்னா நிறைய பேர் ட்விட்டர்ல வந்து போட்டு விட்டாங்களா, என்னன்னா மங்காத்தால வந்து கிளைமேக்ஸ்ல வந்து எப்படி அஜித்தும் அர்ஜுனும் வந்து ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க, அது மாதிரி இந்த படத்தை திரிஷா தான் வில்லின்னு சொல்லி ஏகப்பட்டவே படம் ரிலீஸ் முன்னாடி 10 நாள் முன்னாடி தேடி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்பேஸ்லயே ஒரு 2-3 பேர் கேட்டாங்க திரிஷா வில்லியான்னு. அவங்களுக்குலாம் இது வந்து ஐயோ அப்ப உண்மைதான் போல இருக்கு நியூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகிருப்பாங்க. அதனால டோட்டல் செகண்ட் ஹாஃப் அவங்களுக்கு வந்து வேற மாதிரி போயிருக்கும்.
பட் பட கதைப்படி த்ரிஷாலாம் அங்கதான் பிறந்து வளர்ந்துருக்காங்களாங்க. அது எனக்கு புரியவே இல்ல. இவர் அஜித் மட்டும் 12 வருஷமா ஒர்க் பண்றாருமாங்க. அப்பதான் போன மாதிரியா? இல்ல ரெஜினா கிளியரா சொல்லியிருப்பாங்க. நான் அங்கதான் பிறந்து வளர்ந்துருக்கேன். சின்ன வயசுலயே எங்க அப்பா நிறைய கண்ட்ரி டிராவல் பண்ணுவாரு. அங்கதான் வருவான்னு. த்ரிஷாவும் அங்கதான் பிறந்து வளர்ந்தவங்களா? இல்ல படத்துல அப்படி ஒரு டைலாக் வரும், அவ்வளவுதான். அந்த திரிஷாவும் ரெஜினாவும் பேசுற சீன்ல வரும். ரொம்ப வருஷமா இருக்காருன்றாங்க. ஆனா லாங்குவேஜ் எனக்கு ஒரு தெரியாதுமாங்க. அப்பனா சந்தேகம். அவர் வேலைக்காக தான் அங்க எல்லாரும் போயிருக்காரான்றேன். இல்ல இவரு வந்து எங்க வேலைக்காக தான் போயிருப்பாரு. அதனாலதான் அவருக்கு லாங்குவேஜ் அவருக்கு தெரியல ஃபுல்லா. லாங்குவேஜ் தெரியாது. அவங்க வந்து பிறந்தது அவங்க வந்து இதெல்லாம் வளர்ந்ததெல்லாம் அங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைலாக் தான். ஓகே ஓகே. அதான் என்ன கோல்டு செயின் பாருங்க கீழே போயிட்டாரு. நம்ம லிசனர்ல இருக்காப்ல. ஆனா ப்ரோ தெளிவா சாரி, பிரகாஷ் வந்து இது வந்து ஒரு அவுட் ஆஃப் யாரெல்லாம் சினிமா வந்து டாபிக். நான் ஆதிக்கிட்ட ப்ரோ கேட்கணும். ஆதி ப்ரோ, கேளுங்க bro. ப்ரோ கேளுங்க உங்க bro, continue. கவர்பிக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அது என்னது? நிறைய வாட்டி சொல்லாதீங்க ப்ரோ. கொடுத்துருக்கேன் நானு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வர ஸோ அதனால தான் கேட்குறேன். சரி நான் உங்களுக்கு டிஎம்ல சொல்றேன். இது ஓகே ஓகே இது சினிமா ஸ்பேஸ்ல இது இன்னொருத்தவங்களோட ஸ்பேஸ், அதை நம்ம எடுத்துக்கூடாதுன்னு பாக்குறேன். அவ்வளவுதான். சரி சரி ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். யார் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது? ஹலோ. நவீனோ பர்னியோ 2 பேர்ல யாரோட இல்ல நான் வரல. இன்னும் மியூசிக் இருந்துச்சு, நான் மியூட்ல தான் இருந்துச்சு. இப்போ ஓகேவா? இது உங்ககிட்ட அப்பயே அந்த இல்ல ஓகே ஓகே, யாருக்கோ போன் ரிங் ஆச்சு, அவ்வளவுதான். லூசிஃபர் பேசும்போதே கேட்கலான் இருந்தேன். எம்புரான்னா என்ன மீனிங்? கடவுளுக்கு கடவுள் கொஞ்சம் தானே. கீழே. கடவுளா? ஓகே. அப்படி எனக்கு கடவுளுக்கு தெரியாது. கொஞ்சம் கடவுள் கீழே. தானே. எம்புரான் லாங்குவேஜ்ல எம்பிரானே அப்படின்னு சொல்லுவாங்க தானே கடவுளை. மலையாளத்தில் ஆமா ஆமா. தமிழ்ல ஆமா. சான்ஸ்கிரிட் நினைக்கிறேன். இந்த பழைய சினிமால எல்லாம் வரும், கடவுளை பார்த்து அப்படி கூப்பிடுவாங்க. நான் அந்த 60கள் இந்த 60கள் 70கள்ல வந்த இந்த படத்துல எல்லாம் பக்தி படங்கள் எல்லாம் அப்படி கூப்பிடுவாங்க. நான் கேட்டிருக்கேன். ஆமா திருவிளையாடல் அதுல எல்லாம். அப்படிம்பாங்க. அதேதான் மலையாளத்திலே அதேதான். அப்ப ஆமா இல்ல சான்ஸ்கிரிட்ல இருந்து சில வார்த்தைகள் வந்து மத்த எல்லா மொழியிலயும் கொஞ்சம் வந்து ஒட்டிட்டு இருக்கலாம். அதுல ஒண்ணா இருக்கலாம். ஓகே ஓகே. ஆக்சுவலா என்னன்னு தெரியல, அப்பப்போ என்னோட சிஸ்டம் ஃப்ரீஸ் ஆயிடுது. ஆனா ஆடியோ மட்டும் கேக்குது. அது ரேண்டமா நடக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதான். சரி சிஸ்டம் சரியில்லை. எம்புரான் இல்ல எம்புரான்னா என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் பாட்டை சொல்லியிருப்பாரு லூசிஃபர்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் வந்து பிருத்திவிராஜ் வந்து முரளி கோபி தான் ரைட்டர் அந்த படத்துக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, தேவதூதன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு தேவதூதன்